ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த இது பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஷிபியூ ஷெட்யூலிங் எல்லா அல்காரிதம் ப்ராசஸ் ஸ்டேட் அதனோட ஷெடியூலர்ஸ், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் ஷெடியூலர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல இருந்து ஒரு கேட் ஆர் நெட் கொஷின், மோஸ்ட்லி வந்து கேட் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஷிபியூ ஷெட்யூலர்ல இந்த 3 கான்செப்டும் உங்களால ஃபிங்கர், அதாவது ஃபுல்லி தரவுடு இதுல இருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலுமே உங்களால அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கான இதுல இருந்து மார்க் ஸ்கோர் வந்து ஹையா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது ஃபுல்லா இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்ட் வைஸும் சரி எல்லாத்துக்குமே வந்து கிளியர் ஆயிரும் உங்களுக்கு எம்சிக்யூஸ். ஓகேங்களா? ஏன்னா கேட், நெட், பிஒய்கியூ தான் எடுத்திருக்கேன் நான் மோஸ்ட்லி. சோ அதனால உங்களுக்கு எல்லா கான்செப்டும் இதுல வந்து ரீகால் ஆயிரும். ஓகேங்களா? தென் இது வந்து எடுத்தோடனே இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியாது. சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ஒன்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும். நீங்க இந்த சிபியூ ஷெட்யூலிங் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து ஹார்டா போல. சோ அது ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஷார்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சோ ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் வேலிட் ப்ராசஸ் ஸ்டேட்? ப்ராசஸ் ஸ்டேட் நமக்கு தெரியும் 5 ஸ்டேட்ஸ். என்னென்ன? நியூ, ரெடி, ரன்னிங், டெர்மினேட்டர் அண்ட் வெயிட்டிங் ஆர் லாக்ட். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இந்த 5 ஸ்டேட் தான் நமக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டேட். இதுல எது வரலைன்னு கேக்குறாங்க. ரெடி, ரன்னிங், வெயிட்டிங், கம்பைலிங். எஸ், கம்பைலிங் இஸ் நாட் அ ப்ராசஸ் ஸ்டேட். நெக்ஸ்ட், a process moves from running to ready. அப்போ என்ன நடக்குது? ஐஓ ரெக்வஸ்ட்னால ரன்னிங் டு ரெடி போகுமா? ப்ரிமென்ஷனா, டெர்மினேஷனா, கிரியேஷனா? சோ நம்ம ஸ்டேட்னாவே நம்ம ஸ்டேட் டயக்ராம் நல்ல ஞாபகத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நியூல இருந்து ரெடிக்கு போகும். நெக்ஸ்ட் ரெடில இருந்து ரன்னிங்க்கு. இன்கேஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நமக்கு டெர்மினேட்டர் ஆர் எக்ஸிட். ஓகேங்களா? அதுல இருந்து ஐஓ வேணும் இல்ல ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு என்னன்னா வெயிட்டிங் ஸ்டேஜ் போகும். அப்புறம் வெயிட்டிங்ல இருந்து ரெடிக்கு போகும். இன்கேஸ் இன்னொரு டைம் வரும் டைம் அவுட், அதாவது ஏதாவது டைம் அவுட் ஆச்சு, ரவுண்ட் ராபின்ல பண்றப்போ டைம் ஸ்லைஸ் போறப்போ அந்த டைம் அவுட் ஆயிடுச்சு, இந்த டைம்குள்ளதான் ரன் ஆகணும், அது டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போகும். சோ இதுல நமக்கு என்ன வரும்? ஐஓ ரெக்வஸ்ட் கிடையாது. ஏன்னா ஐஓ ரெக்வஸ்ட் அப்படின்னா ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங்ல இருந்து ரெடி போகும். சோ ஐஓ ரெக்வஸ்ட் கிடையாது. டெர்மினேஷன் எல்லாமே ஃபுல்லி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனா டெர்மினேஷன். கிரியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நியூ ஸ்டேட்ல நம்ம புது ப்ராசஸ் கிரியேட் பண்றது. சோ இதுவும் கிடையாது. சோ ப்ரிமிஷன், எப்ப ப்ரிமிஷன் நடக்குதோ, டைம் அவுட் ஆகுதோ, அப்ப வந்து நம்ம என்னன்னா ரன்னிங்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். நியூனா கிரியேட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட், அட்மிட்டர் ரெடில இருந்து டிஸ்பேச் அண்ட் ரன்னிங் டு நமக்கு என்ன ஆகுது? டைம் அவுட் ஆகிறப்ப ரெடி ஸ்டேட் போகுது. அந்த டைம் அவுட் எப்ப நடக்கும் அப்படின்னா ப்ரிமென்ஷன் டைம் அவுட், அதாவது டைம் கரெக்டா கொடுத்து நடக்கிறப்ப, இல்ல ப்ரிமென்ஷன் டைம்ல ஏதாவது இன்டரப்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா அந்த அக்கர் ஆகிற இன்டரப்ட ரன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டரப்ட் ரன் பண்றதுக்காக ரெடி ஸ்டேட்ல கொண்டு போய் கியூல போட்டுட்டு கரண்ட் ப்ராசஸ் இன்டரப்ட நம்ம ரன் எக்ஸிகியூஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்காக அந்த மாதிரி டைம் தான் நம்ம ப்ரிமென்ஷன் சொல்லுவோம். Next, which state holds the process waiting for CPU? என்ன சொல்லிருக்காங்க? CPU holds the process waiting for CPU. இந்த வெயிட்டிங் பார்த்தோம்னா நம்ம வெயிட்டிங் போட்டக்கூடாது. ரன்னிங், ரெடி, வெயிட்டிங், நியூ, ஏன்னா வெயிட்டிங் போட்டக்கூடாது. பிகாஸ் ரெடி அப்படிங்கறது என்ன யூஸ் பண்ணுவாங்க? ரெடில இருந்து ரன்னிங். ஓகேங்களா? சோ ரெடில இருந்து ரன்னிங் அப்படிங்கிறப்போ ரெடிங்கிறது தான் என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் கியூஸ், அந்த ப்ராசஸ் எல்லாம் கியூவா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்காக? சிபியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ சிபியூல ரன் ஆகிறதுக்காக நம்ம ரெடி கியூல வெயிட் பண்றது தான் இங்க சொல்றாங்க. ஸ்டேட் ஹோல்ட்ஸ் த ப்ராசஸ ஹோல்ட் பண்றது, வெயிட்டிங் ஃபார் சிபியூ. ஓகேங்களா? அடுத்தது நான் யார் போகிறதுங்கிறதுக்கு வெயிட்டிங் பண்றது. சோ ஆன்சர் இஸ் ரெடி ஸ்டேட். ஓகேங்களா? அதுக்கான டயக்ராம் இங்க கொடுத்துருக்கேன். இதுல வந்து கியூவா இருக்கும். அந்த கியூ ஒவ்வொன்றும் வந்து எதுக்காகனா சிபியூ நெக்ஸ்ட் யார் போறதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. ஓகேங்களா? வெயிட்டிங் ஃபார் சிபியூ, இதுதான் கீவேர்ட். பிசிபி கண்டைன்ஸ். ஃபர்ஸ்ட் பிசிபினா என்ன? ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்.
ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகறப்போ அதனோட ஐடி, அதனோட ஸ்டேட் எங்க இருக்கு, அந்த எந்த ஸ்டேட்ல இருக்கு, கிரியேட் ஸ்டேட்லயா இல்ல எக்ஸிகியூஷன் ஸ்டேட், அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கிறது, எங்க மெமரியில இருக்கா, ரிஜிஸ்டர்ல இருக்கா, அப்புறம் எந்த ஷெட்யூலர் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலமா வந்து அந்த ப்ராசஸோட ஃபுல் டீடைல்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஃபார்ம் பண்றதுதான் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டிசிபி, அதாவது டாஸ்க் கண்ட்ரோல் பிளாக்னு சொல்லுவாங்க. அனதர் நேம் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னாலும் ஒண்ணுதான், டாஸ்க் கண்ட்ரோல் பிளாக்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அதுல என்னென்ன இருக்கு? கோட் ஒன்லியா, ப்ராசஸ் ஸ்டேட் பிளஸ் ரிஜிஸ்டரா, டிஸ்க் டேட்டா, ஒன்லி மெமரி அட்ரஸ். எஸ், இப்ப சொன்னதை வச்சே சொல்லிடலாம், ப்ராசஸ் ஸ்டேட் அண்ட் ரிஜிஸ்டர். ஓகேங்களா? இது ரெண்டுமே பிசிபில இருக்கும். நெக்ஸ்ட், which scheduler controls the degree of multi-programming in the scheduler? First, types of scheduler பார்த்தோம்னா 3 types இருக்கு. ஒன்னு வந்து long term, இன்னொன்னு short term scheduler, third one medium term scheduler. கரெக்ட்டுங்களா? long term schedulerக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன? எஸ், ஜாப் பூல், ஜாப் ஷெட்யூலர்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம்க்கு சிபியூ சொல்லுவோம். அண்ட் மீடியம் டேர்ம்க்கு என்னன்னா ஸ்வாப்பர். ஓகேங்களா? ஸ்வாப்ஸ், அதாவது ஸ்வாப்பர்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? லாங் டேர்ம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லா ரெடி கியூவுக்கு கொண்டு போய் நான் மல்டி ப்ரோக்ராமிங்கும் ஒரு கியூவா ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. சோ இங்க சொல்றது என்னது? கண்ட்ரோல்ஸ் த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். ஷார்ட் டேர்மா, மீடியம் டேர்மா, லாங் டேர்மா ஷிபியூ ஷெட்யூலராலும் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலராலும் ஒண்ணுதான். சோ அது கிடையாது. சோ நம்ம கண்ட்ரோல் த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் யார் பண்ணுவாங்க அப்படின்னா லாங் டேர்ம் தான். ஓகேங்களா? அதுக்குதான் சின்ன ஒரு சார்ட் கொடுத்திருக்கேன் பாருங்க. லாங் டேர்ம் ஷெட்யூலர் எங்க இருந்துன்னா நியூல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போறதுதான் வந்து லாங் டேர்ம் ஷெட்யூலர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துலதான் வந்து டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங்க அது கண்ட்ரோல் பண்ணி ஒரு பூல், இது வந்து ஜாப் பூல்னு சொல்லுவாங்க, ஜாப் பூலா நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? அதுதான் வந்து லாங் டேர்ம் ஷெட்யூலரோட ஒர்க். ஷார்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா ரெடி டு ரன்னிங். ஷார்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா ரெடி டு ரன்னிங் ஸ்டேஜ், அதாவது சிபியூல ரன்னிங், அதாவது எந்த ப்ராசஸ நம்ம செலக்ட் பண்ணி ரன்னிங் சிபியூக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. சோ அலர்ட் த சிபியூ டு த ரெடி ப்ராசஸ். ஓகேங்களா? ரெடி ப்ராசஸ்ல இருக்க ஜாப்ஸ்ல எந்த ஜாப் வந்து நெக்ஸ்ட் சிபியூல ரன் பண்ணணுங்கிறத வந்து யார் சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம். இந்த இன்பிட்வீன் வந்து ஷார்ட் டேர்ம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, டிஸ்பேச்சர். ஓகேங்களா? இதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து டிஸ்பேச்சர். ஓகேங்களா? சிபி ஷெட்யூலர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மீடியம் டேர்ம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு ஐஓ தேவைப்படுது அப்படின்னா அதை சஸ்பெண்ட் ப்ராசஸ்ல போட்டுட்டு அந்த ஐஓ கம்ப்ளீஷன் முடிச்சுட்டு அடுத்தது ரெடி கியூக்கு போகும். அந்த ஐஓ கம்ப்ளீஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரன்னிங்க்கு போகும். இந்த மாதிரி ஒரு சஸ்பெண்ட் ப்ராசஸ்க்கு மேனேஜ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் மீடியம் டேர்ம் ஷெட்யூலர். ஓகேங்களா? இதனோட கீவேர்ட் பாத்தீங்கன்னா ஸ்வாப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லாங் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா வென் என்டர் த சிஸ்டம், அத நம்ம சொன்னோம் இல்லையா, கிரியேட் ஸ்டேஜ். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் டேர்ம் தான் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்றது. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம சிபியூல எக்ஸிகியூஷன் டைம்ல யூஸ் பண்றதுனால இது அடிக்கடி இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் தான் யூஸ் பண்ணுவோம். மீடியம் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா எப்பயாவது ப்ராசஸ் வந்து ஒண்ணு மெயின் மெமரியோட அதனோட ஸ்டோரேஜ் சைஸ் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ எந்த பார்ட் தேவைப்படுதோ we needed part only execute the main memory. So அந்த டைம், சோ தேவைப்படுறப்ப மட்டும்தான். சோ occasionally நம்ம uses the medium term scheduler. And key function பாத்தீங்க அப்படின்னா select jobs from the job pool from memory. ஓகேங்களா? டு மெமரிக்கு ஜாப் பூல்ல இருந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்து போடுவோம் மெயின் மெமரியில ரன் பண்றதுக்காக. அதே இதனோட ஷார்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் ரன் ஆகுங்கிறத சூஸ் பண்றது தான் வந்து ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலரோட ஒர்க். இது ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட்னா நத்திங். ஸ்வாப் இன் அப்படின்னா என்னன்னா செகண்டரி மெமரியில இருந்து மெயின் மெமரிக்கு நம்ம ப்ரோக்ராம கொண்டாந்து போடுறோம் இல்லையா, அது ஸ்வாப் இன். அதே ஸ்வாப் அவுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயின் மெமரியில இருந்து மறுபடியும் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்க்காக செகண்டரி மெமரி கொண்டு போறோம் இல்லையா, எக்ஸிகியூஷனுக்காக நம்ம கொண்டு வர்றது ஸ்வாப் இன். அதே எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டிஸ்க்ல பெர்மனண்டா நம்ம ஸ்டோர் பண்றது கொண்டு போறது வந்து ஸ்வாப் அவுட். ஓகேங்களா? சோ மெயின் மெமரி டு செகண்டரி மெமரிஸ் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஸ்வாப் அவுட் அப்படி சொல்றோம். செகண்டரி மெமரியில இருந்து மெயின் மெமரிக்கு வரத ஸ்வாப் இன்னு சொல்றோம்.
ஓகேங்களா? இதனோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜாப் பூல் அடுத்து ரெடி கியூல இருக்கிறதா லாங் டர்ம் ஷெட்யூலர். இதுல வந்து ஷார்ட் டர்ம்க்கு ஏன் CPU ஷெட்யூலர்னா எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறத டிசைட் பண்றதே ஷார்ட் டர்ம் ஷெட்யூலர் தான். அதே மீடியம் டர்ம் பாத்தீங்கன்னா சஸ்பெண்டட் ஸ்டேட் இந்த IO ரிசோர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதுதான். ஓகேங்களா? ஓகே, மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி எக்ஸிக்யூட் த ஷெட்யூலர். அடிக்கடி இப்பதான் நம்ம சொன்னோம் ஃப்ரீக்வெண்ட்ல எந்த ஷெட்யூலர் யூஸ் பண்ணுவோம், லாங் டர்மா, மீடியம் டர்மா, ஷார்ட் டர்மா, பேட்ச் ஷெட்யூலர். எஸ், ஷார்ட் டர்ம் ஷெட்யூலர் அல்லது என்ன சொல்லுவாங்க CPU ஷெட்யூலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மீடியம் டர்ம் ஷெட்யூலர் இஸ் யூஸ்டு ஃபார் CPU செலக்ஷன்கா, ஸ்வாப்பிங்கா, டிஸ்க் ஷெட்யூலிங்கா, பேஜிங்கா. மீடியம் டர்ம் அப்படின்னு வந்தாவே நம்ம கீவேர்ட் தெரியும், ஸ்வாப்பிங். ஓகே, which scheduler select the process from ready queue? Select the process இதான் கீவேர்ட். லாங் டர்ம், ஷார்ட் டர்ம், மீடியம் டர்ம், ஜாப் ஷெட்யூலர். ரெடி கியூல இருந்து, அதாவது எப்படி சொல்றாங்க, ரெடில இருந்து ரன்னிங் செலக்ட் பண்றாங்க. அந்த செலக்டட் ப்ராசஸ் யார் பண்ணுவாங்க? இதுல இருந்து செலக்ட் பண்ணி CPU கொடுக்கறது ஷார்ட் டர்ம். எஸ், அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. லாங் டர்ம் ஜாப்ல இருந்து ரெடி கியூக்கு போறது, அதாவது நியூல இருந்து ரெடி. ஓகேங்களா? அது வந்து லாங் டர்ம். ரெடி கியூல இருந்து சிபியூங்கிறது அல்லது ரன்னிங் ஸ்டேட்க்கு கொண்டு போறது நம்ம யாருன்னு சொல்லுவோம்னா ஷார்ட் டர்ம். இதை வந்து நம்ம இன்னொன்னு சொல்லுவோம் டிஸ்பேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் ஏதாவது ஒரு ஐஓக்காக வெயிட் பண்றது, அந்த ஐஓ கம்ப்ளீஷன் முடிஞ்ச உடனே ரெடி கியூக்கு போயிட்டு மறுபடியும் ரெடில இருந்து ரன்னிங் போகும். இந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மீடியம் டர்ம் ஷெட்யூலர்னு சொல்லுவோம். அதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோசார்ட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. நியூ அப்படிங்கிறது என்னன்னா ப்ராசஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த ப்ரோக்ராம் ஃபைல். ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்றோம், ப்ரோக்ராம் ஃபைல், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபைல் எல்லாம் இருக்கிறதா ப்ராசஸ். அதுல இருந்து ரெடி ஸ்டேட்க்கு வருது இல்லைங்களா? இந்த நியூல இருந்து ரெடிக்கு வர்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாங் டர்ம் ஷெட்யூலர் சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா கண்ட்ரோல் த ப்ராசஸ் கிரியேஷன் அண்ட் அட்மிஷன் இன் டு த ரெடி கியூ. ஓகேங்களா? சோ இது வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா எவ்வளவு ப்ராசஸ் வந்து இருக்கு கியூல, அந்த மாதிரி இந்த அதனோட ஜாப் செலக்ஷனுக்கு அட்மிட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த லாங் டர்ம் ஷெட்யூலர். இந்த ரெடி கியூ எப்படிங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் CPU. அடுத்தது நான் CPUக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அது எல்லாமே இந்த ரெடி கியூல தான் இருக்கும், ரெடி ஸ்டேட்ல. அவங்க ரெடில இருந்து நமக்கு ரன்னிங் போகும். இதுதான் வந்து CPU ஷெட்யூலர் ஆர் ஷார்ட் டர்ம் ஷெட்யூலர்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த டைம் என்னன்னா அடுத்தடுத்து எந்த ப்ராசஸ் ரன் ஆகணும், ரன் ஒன்லி கரண்ட்லி ரன்னிங் எக்ஸிகியூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் CPU அது மட்டும் இருக்கிறது தான் ரன்னிங் ப்ராசஸ். ஓகேங்களா? சோ இதுல இருந்து ஏதாவது டைம் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா அது வந்து டைரக்டா ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு போயிடும். ஓகேங்களா? அது ப்ரீமென்ஷன் சொல்லுவாங்க, டைம் ஸ்லைஸ் எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு ஐஓ தேவைப்படுது, ரிசோர்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அது வெயிட்டிங் பிளாக் போயிட்டு அந்த ரிசோர்சஸ் நீடட் எல்லாம் டிஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு, இப்ப டிஸ்க் ஸ்டோரேஜ்க்கோ இல்ல ஐஓ நெட்ஒர்க்கோ ஏதோ தேவைப்படுது அப்படின்னா அந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மறுபடியும் ரெடி ஸ்டேட்டுக்கு போகும். ரெடில இருந்து மறுபடியும் ரன்னிங் போகும். சோ இந்த ப்ராசஸ் டைம் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மீடியம் டர்ம் ஷெட்யூலிங் சொல்லுவோம். இன்கேஸ் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல எல்லாமே ரன் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸிட், அதாவது டெர்மினேட்டர் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வந்து பினிஷ் ஆயிரும். சோ கிளீன் அப் டீஅலோகேட் பண்ணிடுவாங்க அந்த ப்ராசஸை, அந்த லிஸ்ட்ல இருந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல இருந்து எடுத்துரும். நெக்ஸ்ட் லாங் டர்ம் ஷெட்யூலிங் மெயின்லி கண்ட்ரோல்ஸ். இதை வச்சே சொல்லிடலாம், கண்ட்ரோல்ஸ் வந்திருக்கு லாங் டர்ம் ஷெட்யூலர். CPU burst, memory fragmentation, multi programming level, IO devices. எஸ் கரெக்ட், மல்டி ப்ரோக்ராமிங் லெவல். ஏன்னா மல்டி ப்ரோக்ராமிங்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்றது தானே லாங் டர்மோட ஒர்க். எஸ். நெக்ஸ்ட் which module gives the control of the CPU to the process selected by the short term scheduler? நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் என்ன சொன்னேன், ரெடில இருந்து ரன்னிங். இதுக்கு நேம் என்ன சொன்னேன் நானு, கிளியரா எடுத்தேன், ரெடி டு ரன்னிங். ரன்னிங்க்கு போறது நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்பேச்சர், இன்டரப்டர், ஷெட்யூலர், ரெடி டு ரன்னிங் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எஸ், டிஸ்பேச்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதாவது FCF அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகேங்களா? இது என்ன ஷெட்யூலிங், பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ், ஹைபிரிட், ரியல் டைம். முதல்ல CPU அல்காரிதம் வந்து 2 டைப்ஸா நம்ம பிரிக்கலாம். என்ன அப்படின்னா பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ். இது வந்து அல்காரிதம் டைப். ஓகேங்களா? அந்த CPU அல்காரிதம் டைப். ஓகேங்களா? அந்த அல்காரத்துல இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் எதுல வரும்? எஸ், ஈஸியான கொஸ்டின், நான் பிரிமிட்டிவ். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் அதான் சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் ஷெடியூலிங் இருக்கு, நான் பிரிமிட்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம், பிரிமிட்டிவ் ஷெடியூலிங், ரெண்டு டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுல நான் பிரிமிட்டிவ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஸ்டார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், அப்புறம் ப்ரியாரிட்டியில நான் பிரிமிட்டிவ் அண்ட் ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ. அதே பிரிமிட்டிவ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ராபின், ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம், அதாவது எஸ்ஜேஎஃப், பிரிமிட்டிவ் ஆஃப் எஸ்ஜேஎஃப். ஓகேங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எஸ்ஆர்டிஎஃப்னு சொல்லுவோம், இதை வந்து எஸ்ஜேஎஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சோ ப்ரியாரிட்டி பிரிமிட்டிவ் ஷெடியூலிங் இதெல்லாம் வந்து அல்காரிதம், சிபியூஸோட அல்காரிதம். இதை பத்தின ஒவ்வொரு வீடியோவும் இதுல இருக்க ஒவ்வொரு இதுலயும் சம்ஸ் கேட்க வாய்ப்புக்கு நிறைய இருக்கு. இந்த சம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, இதனோட டிராபேக் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து தனித்தனி வீடியோஸா போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணி பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகே, மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஸ்டார்வேஷன், கான்வே எஃபெக்ட், டெட்லாக், பேஜிங். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்ப P1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், P1 இருக்கு, P1 வந்து 10 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பர்ஸ்ட் டைம். அதே P2 பாத்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட்ஸ் தான். பட் அந்த P1 என்ன ஆகும் அப்படின்னா அந்த 10 மில்லி செகண்ட்ஸும் ரன் பண்ற வரைக்கும், அதுக்கு IO நீடா இருந்தாலும் சரி, ஏதாவது ரிசோர்ஸ் தேவையா இருந்தாலும் சரி, அது வரைக்கும் P2 வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சோ இப்போ எனக்கு IO நீடட் அங்க போய் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா அந்த 5 மினிட்ஸும் சேர்த்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். அது வரைக்கும் அந்த P2 1 மில்லி செகண்ட்ஸ்ங்கிறது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சோ லாங் ப்ராசஸ் வந்து என்ன சொல்றது, அந்த பர்ஸ்ட் டைம் அதனோட ஃபுல் அந்த ப்ராசஸோட கம்ப்ளீட் டைம் முடிகிற வரைக்குமே அது வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கும். அது வரைக்கும் வேற எந்த ப்ராசஸையும் சிபியூக்குள்ள அலோவ் பண்ணாது. சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்வே எஃபெக்ட்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிராபேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகேங்களா, கான்வே எஃபெக்ட்னா என்னன்னு தெரியுதா? எஸ், ஓகே, தேங்க்யூ. பெஸ்ட் சூட் ஃபார், பெஸ்ட் எதுக்குன்னு கேக்குறாங்க. ரியல் டைம், பேட்ச் சிஸ்டம், இன்டராக்டிவ் சிஸ்டம், ஹார்ட் டெட்லைன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்னா எப்பயுமே தெரியும் பேட்ச் தான். ஏன்னா ஒரு பேட்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனோட்டி இன்னொரு பேட்ச் கம்ப்ளீட் ஆனோட்டி இன்னொரு பேட்ச். சோ இந்த மாதிரி பேட்சா நமக்கு கம்ப்ளீட்டட் ஆகும். வேற எந்த ஒரு இதையும் வந்து இன்டராக்ட் பண்ணாது. சோ இன்டராக்டிவ் சிஸ்டம்னா டைம் ஷேரிங் சொல்லலாம். சோ டைம் ஷேரிங் அந்த மாதிரி இன்டராக்டிவ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம யார் யூஸ் பண்ணாங்கன்னா பெஸ்ட் பாத்தீங்கன்னா RR. ஓகேங்களா, ரவுண்ட் ராபின். நெக்ஸ்ட் எஸ்ஜேஎஃப். எஸ்ஜேஎஃப்னா நமக்கு தெரியும் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, இது மினிமைஸ் எதை மினிமைஸ் பண்ணுது, டர்ன் அரவுண்ட் டைம், டிஏடிஏவா, வெயிட்டிங் டைம், ஆர் ரெஸ்பான்ஸ் டைம், ஆர் கான்டாக்ட் ஸ்விட்சிங். எதை மினிமைஸ் பண்ணுது இது? ஏன்னா எஸ்ஜேஎஃப் வந்து எஸ்ஜேஎஃப் என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும் பெஸ்ட், ஆப்டிமல் அல்காரிதம் ஆர் பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே எஸ்ஜேஎஃப். எதனால அது பெஸ்ட் ஆப்டிமல் நம்ம சொல்றோம்? எஸ், மினிமைஸ் த வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடக்கூடாது, அவங்க டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். சோ அதுக்காக நம்ம யூஸ் அது அந்த மாதிரி எல்லா அல்காரத்தையும் கம்பேர் பண்றப்ப நமக்கு எஸ்ஜேஎஃப் தான் மினிமைஸா இருக்கும் வெயிட்டிங் டைம். ஓகே, அது வெயிட்டிங் டைம் இது பிளஸ் பாயிண்டா சொல்லியாச்சு. அடுத்தது எஸ்ஜேஎஃப் சஃபர்ஸ் ஃப்ரம், இது எதை சஃபர் ஆகுது, டெட்லாக்கா, ஸ்டார்வேஷனா, இதுக்கு ஒரு டிராபேக் இருக்கும் இல்லையா, டிராபேக்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, சோ டெட்லாக்கா, ஸ்டார்வேஷனா, பேஜிங்கா, ஃபேக்மெண்டேஷனா? எஸ், ஸ்டார்வேஷன். ஏன் அப்படின்னா நம்ம இப்ப P2 P1 வருது, சேம் அதே மாதிரி 10 பர்ஸ்ட் டைம் வச்சுக்கோங்க. P2 1 பர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து 0th டைம்ல வந்து அரைவல் ஆகுது. ஓகேங்களா, கிளியரா இல்ல? P1 வந்து 10, ஓகே. P2 வந்து 1 மில்லி செகண்ட்ஸ்ல பர்ஸ்ட் டைம், இது பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அதே அரைவல் டைம் எப்ப வந்துச்சு அப்படின்னா 0, ரெண்டுமே 0 டைம்ல வருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா P1 ஃபர்ஸ்டா வந்திருந்தாலும் சரி, அரைவல் டைம் வந்து நமக்கு அரைவல் டைம் 1ன்னு வச்சுக்கோம் இது. சோ P1 ஃபர்ஸ்டா வந்திருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், அந்த ஒரு டைம் ரன் ஆகும். P1 ரன் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது P2 வராங்க. சோ இது ரெண்டு கம்பேர் பண்றப்ப இது 9 இருக்கும், இது வந்து 1 இருக்கும். இது யார் கம்மி? P2. நெக்ஸ்ட் P3 வருது, அவங்க 2 தான் இருக்காங்க. அப்படின்னா கம்மி பர்ஸ்ட் டைம் இருக்கிறது தான் ரன் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்த லாங்கஸ்ட் பர்ஸ்ட் டைம் கொண்ட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஃபர்ஸ்டா வந்த ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இந்த மெத்தட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டார்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது எஸ்ஜேஎஃப்ல ஒரு டிராபேக், டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் எஸ்ஆர்டிஎஃப். எஸ்ஆர்டிஎஃப்னா நமக்கு தெரியும்
SRTF என்ன ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்ப ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ இது நான் பிரிமிட்டிவ் எஸ்ஜேஎஃபா, பிரிமிட்டிவ் எஸ்ஜேஎஃபா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா, அண்ட் தென் ப்ரியாரிட்டி பேஸ்டா. முன்னாடியே பார்த்தோம் எஸ் பிரிமிட்டிவ் எஸ்ஜேஎஃப். எஸ்ஜேவோட பிரிமிட்டிவ் வெர்ஷன் தான் எஸ்ஆர்டிஎஃப். ஓகேங்களா? ஏன்னா எஸ்ஜேஎஃப் வந்து நான் பிரிமிட்டிவ், அதனோட பிரிமிட்டிவ் வெர்ஷன் தான் எஸ்ஆர்டிஎஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த மெயின் கோல் ஆஃப் சிபியூ ஷெட்யூலிங். இது ஃபர்ஸ்ட் இந்த சிபியூ ஷெட்யூலிங் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் வெயிட்டிங் டைம் வரணுமா, மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் டைமா, மேக்ஸிமம் சிபியூ யூட்டிலைசேஷனா, மேக்ஸிமம் டெட்லாக்கா? எஸ், சிபியூ டைம் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா மினிமம் வெயிட்டிங் டைமா இருக்கணும். பெஸ்டா இருக்கணும்னா சிபியூ ஷெட்யூலிங்ல ஏன் எதை எப்படி கோல் செட் பண்றேன்னா மினிமம் வெயிட்டிங் டைம் இருக்கணும், மினிமம் ரெஸ்பான்ஸ். டக்குன்னு வந்துச்சுன்னா டக்குன்னு வெயிட் பண்ணாம அதை ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் சிபி யூட்டிலைசேஷனா இருந்ததா நமக்கு பெஸ்டா இருக்கும். அந்த ஓஎஸோட ஸ்பீட் கெப்பாசிட்டி எல்லாமே பெஸ்டா இருக்கும்னு அர்த்தம். ஸோ சிபியோட ஷெட்யூலிங்கோட மெயின் கோலே வந்து மேக்ஸிமம் சிபி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது தான் அதனோட மெயின் கோல். நெக்ஸ்ட், விச் இஸ் கரெக்ட் அபவுட் எஸ்ஆர்டிஎஃப்? நான் பிரிமிட்டிவ் அதே தான், கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பிரிமிட்டிவ், பிரிமிட்டிவ் எஸ்ஜேஎஃப் சேம் ஆஸ் சேம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், நோ ஷெட்யூலிங். எஸ், பிரிமிட்டிவ் எஸ்ஜேஎஃப். இதை ஆன்சர் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட், விச் அல்காரிதம் மேக் எஸ் ஸ்டார்வேஷன்? ஸ்டார்வேஷன் எதனால உருவாகுது? விச் அல்காரிதம் ஸ்டார்வேஷன்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா, எஸ்ஜேஎஃப், ரவுண்ட் ராபினா, போத் பி அண்ட் பிஆர்டி. நமக்கு தெரியும் எஃப் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ன நமக்கு டிராபேக் சொன்னேன், கான்வே எஃபெக்ட். எஸ்ஜேஎஃப் ஸ்டார்வேஷன் வரும், சோ வராது. ரவுண்ட் ராபின் வந்து ஃபேர் அல்காரிதம், சோ அதனால இதுல எந்த டிராபேக் ஸ்டார்வேஷன் எதுவுமே வராது. சோ ப்ரியாரிட்டில ஸ்டார்வேஷன் வரும். ஏன்? ஹையர் ப்ரியாரிட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், லோயர் ப்ரியாரிட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சோ இந்த இடத்துலயே ஸ்டார்வேஷன் அக்கர் ஆகும். சோ ஆன்சர் இஸ் போத் பி அண்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட், which scheduling needs burst time prediction? என்ன கேக்குறாங்க, எந்த ஷெட்யூலிங் வந்து பர்ஸ்ட் டைம் ப்ரிடிக்ஷன் பண்றோம்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் நம்ம ப்ரிடிக்டே பண்ண தேவையில்ல, என்ன கொடுத்துருக்காங்களோ எவ்வளவு இருந்தாலும் சரி, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க ரன் பண்றாங்க, அவ்வளவுதான். அதே ஆர்ஆர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் டைம் ஸ்லைஸ் நம்ம கொடுத்துருவோம். ஈச் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலா ஒரு டைம் ஸ்லைஸ், டைம் யூனிட் கொடுத்துட்டு அந்த யூனிட்குள்ள எல்லா ப்ராசஸையும் எல்லாத்துக்கும் ஈச் டைம் அதே ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துறதுனால அது வந்து இதுல பஸ் டைம் ப்ரிடிக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா யாரு ஹையஸ்டோ அவங்க ரன் பண்ண போறாங்க. சோ இதுக்கும் வந்து பஸ் டைம் தேவையில்லை. சோ ஷார்டஸ்ட் ஜாப் யாரு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் எஸ்ஜேஎஃப் நம்ம ரன் பண்ண முடியும். சோ அதனால ஷார்டஸ்ட் ஜாப்க்கு தான் நமக்கு வந்து ப்ரிடிக்ஷன் வந்து தேவைப்படும். சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா எஸ்ஜேஎஃப் வந்து பிராக்டிகலி வந்து ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் அடுத்து வர ப்ராசஸ் வந்து ஷார்டஸ்ட் ஜாப்பா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் வர ப்ராசஸ் எப்படி நமக்கு ஷார்டஸ்ட் ஜாப்பா இல்ல இதோட ஷார்டஸ்டா இல்ல இதோட லாங் பர்ஸ்ட் டைம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ அதனால இது கொஞ்சம் பிராக்டிகலி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட், இஃப் டைம் குவாண்டம் இஸ் டூ லார்ஜ் ரவுண்ட் ராபின் இட் பிஹேவ் லைக்ஸ். ரவுண்ட் ராபின்ல டைம் குவாண்டம் வந்து ரொம்ப லார்ஜா இருந்தா அது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்? எஸ்ஜேஎஃப், எஃப்சிஎஃப்எஸ், ப்ரியாரிட்டி, எஸ்ஆர்டிஎம். எஃப்சிஎஃப்எஸ் அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா P1 வந்து 10ன்னு வச்சுக்கோங்க, P2 வந்து 20 அந்த மாதிரி இருக்கப்போ இப்ப டைம் குவாண்டம் பாத்தீங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அல்லது 20 கொடு, லாங் பர்ஸ்ட் டைம் தானே சொன்னாங்க, சோ 20 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், 20 கொடுத்தா அந்த 10மே P1 அதோட கம்மியா தான் இருக்கு. சோ P1 ஃபுல்லா ரன் ஆயிரும், அப்புறம் P2 ரன் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் எப்படி ரன் ஆகுது, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னவோ அது அந்த மாதிரி லாங் பர்ஸ்ட் டைம் லாங் டைம் குவாண்டமா இருந்துச்சு அப்படின்னா அட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட், கான்டாக்ட் ஸ்விட்சிங். கான்டாக்ட் ஸ்விட்சிங்னா நமக்கு தெரியும் ஒரு ப்ராசஸ்ல இருந்து நம்ம டைம் குவாண்டம்னா எப்படி, இப்ப P1 ரன் ஆயிட்டு இருக்கு, அதனோட பர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு, அடுத்தது P2 ரன் ஆகும், அது போய் ஒரு ரெடி கியூல P1 ஸ்டோர் ஆயிக்கும், அடுத்தது P2 அந்த மாதிரி இருக்கும், அடுத்தது இது போகும். சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம போறப்போ அந்த ப்ராசஸ் கொண்டு போய் இது பண்ணி கான்டாக்ட் அதாவது P1 கொண்டு போய் அங்க போட்டுட்டு மறுபடியும் அடுத்தது P2 ரன் ஆகும், அடுத்தது P2 கொண்டு போய் போட்டுட்டு அடுத்தது P1 வரும். இந்த மாதிரி பண்றதுதான் கான்டாக்ட் ஸ்விட்சிங் சொல்றோம். சோ ப்ராசஸ் கிரியேஷன், CPU switching between the process, memory allocation, disk scheduling.
எஸ், சிபியூ ஸ்விட்சிங் பிட்வீன் த ப்ராசஸ். அதான் சொல்லுங்க, டாஸ்க் ஏன்னு இருக்கு, அதுல இன்டரப்ட் அக்டர் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விட்ச் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அந்த ஏங்கிற ப்ராசஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டு அந்த இன்டரப்ட் தான் பி. ஸோ அந்த இன்டரப்ட் ரன் பண்ணிட்டு அப்புறம் தான் ரிட்டர்ன் டு த டாஸ்க் ஏக்கு போகும். அதாவது இப்போ ஒரு ஏ ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஏ ரன் ஆயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது இன்டரப்ட் வருது அப்படின்னா, பிங்கிற இன்டரப்ட் வருது அப்படின்னா இந்த ஏவை வந்து கொண்டு போய் ரெடி கியூல போட்டுக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பி ரன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏவை வந்து இங்க கொண்டாந்து போடும். சோ இந்த மாதிரி ஸ்விட்சஸ் நடக்குது இல்லையா, அதுதான் வந்து கான்டாக்ட் ஸ்விட்சிங் சொல்றாங்க. அடுத்து ரவுண்ட் ராபின் யூசர்ஸ் ப்ரியாரிட்டி, டைம் குவாண்டம், பர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எஸ், ரவுண்ட் ராபின் அப்படின்னாவே நம்ம தெரியும் டைம் குவாண்டம் ஆர் டைம் ஸ்லைஸ் சொல்லுவோம். டைம் ஸ்லைஸ் சொல்லலாம், டைம் யூனிட் சொல்லலாம். அந்த ஒரு டிஃபால்ட்டா ஒரு எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு டைம் செட் பண்ணி அந்த இதுக்குள்ள ரன் பண்ணும். ஓகே, இஃப் டைம் குவாண்டம் இஸ் டூ ஸ்மால், டூ லார்ஜா இருந்து பாத்துறோம். இப்ப டூ ஸ்மாலா இருக்கு அப்படின்னா நோ கான்டாக்ட் ஸ்விட்சிங், ஹை கான்டாக்ட் ஸ்விட்சிங், டெட்லாக் செலப்ரேஷன் என்ன நடக்கும்? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப P10 கொடுத்தோம், P1க்கு, P2க்கு 20 கொடுத்தோம். நான் அப்போ 20 கொடுத்து ரன் பண்ணேன். இப்ப எனக்கு டைம் குவாண்டம் வந்து 1 அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? எஸ், ஃபர்ஸ்ட் P1 ஒரு டைம் ரன் ஆகும், மறுபடியும் ரெடி கியூக்கு போயிடும். அப்புறம் P2 வரும், அது ஒரு டைம் ரன் ஆகும், மறுபடியும் P1 வரும், அது ஒரு டைம் ரன். சோ இந்த மாதிரி கான்டாக்ட் ஸ்விட்சிங் வந்து என்ன ஆகும்னா ஹை ஆயிட்டே போகும். சோ அதுதான் சொல்றாங்க. அதே அதிக டைம் குவாண்டம் கொடுத்திருந்தோம் அப்படின்னா கான்டாக்ட் ஸ்விட்ச் அங்க கம்மியா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்ப டைம் குவாண்டம் அதிகமா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்கேஸ் 10 கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், P1 10 டைம்ஸ் ரன் ஆயிரும், அடுத்து P2 ரெண்டே கான்டாக்ட், அவ்வளவுதான், ஒரே ஒரு கான்டாக்ட் ஸ்விட்சிங் தான் நடக்குது. ஆனா இதுவே 1 டைம் கொடுத்தப்போ எத்தனை கான்டாக்ட் ஸ்விட்சிங் நடக்குது? சோ அதனாலதான் டூ ஸ்மாலா இருந்தா நமக்கு ஹை கான்டாக்ட் ஸ்விட்சிங் நடக்கும். நெக்ஸ்ட், ரவுண்ட் ராபின் இஸ் பெஸ்ட் ஃபார். ரவுண்ட் ராபின் வந்து எதுக்கு பெஸ்ட்னு சொல்றாங்க? பேட்ச்கா, ரியல் டைம், டைம் ஷேரிங், எம்பெடட். சோ பெஸ்ட்னு சொன்னாங்க டைம் ஷேரிங் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம டைம் குவாண்டம் கொடுத்து நம்ம ரன் பண்றதுனால ரவுண்ட் ராபின் வந்து பெஸ்ட் ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம். எஸ், நெக்ஸ்ட், ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் மே லீட் டு. ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்ல என்ன டிராபேக்? லீட் டுன்னு சொன்னாலும் சரி, டிராபேக்னு சொல்ல, இல்ல டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாலும் சரி. டெட்லாக், ஸ்டார்வேஷன், பேஜிங், செக்மெண்ட். நான் முன்னாடியே சொன்னேன், ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் வந்து என்னன்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி தான் ரன் ஆயிட்டு இருக்கும், லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வெயிட் பண்ணும். இதுக்கு பேர் என்ன? எஸ், ஸ்டார்வேஷன். நெக்ஸ்ட், ஸ்டார்வேஷன் இஸ் சால்வ்டு யூசிங். ஸ்டார்வேஷனை எதை மூலியமா சால்வ் பண்ணலாம்? பேஜிங், ஏஜிங், ஸ்வாப்பிங், காம்பாக்ஷன். எஸ், நம்ம என்ன சொன்னோம், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ரன் ஆயிட்டு இருக்கும், லோயஸ்ட் வெயிட் பண்ணும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா அந்த லோயஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு இல்லையா, அது கிராஜுவலி அது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதனோட ப்ரியாரிட்டியை வந்து நம்ம அப்படியே கிராஜுவலா ஹையஸ்ட் கொண்டாடணும். சோ ஒன் பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன ஆகும்னா அது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆயிரும். சோ அந்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்போ அந்த லோயஸ்ட் வந்து வெயிட் பண்ணாம ரன் ஆயிரும். சோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றதா ஏஜிங். சோ கிராஜுவலி இன்க்ரீஸ் த ப்ரியாரிட்டி. ஓகேங்களா, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் அதனோட வேல்யூ. அப்படி ஆகிறப்போ நமக்கு என்ன ஆகும், ஒன் பாயிண்ட்ல அது ஹையர் ப்ரியாரிட்டி ஆயிரும். ஹையர் ப்ரியாரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அது ரன் ஆகும். ஓகேங்களா, இதான் ஸ்டார்வேஷன் அவாய்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஏஜிங் டெக்னிக். இது ஒன் ஆஃப் த டெக்னிக். நெக்ஸ்ட், கான்டாக்ட் ஸ்விட்சிங் இஸ் ப்ராசஸ் கிரியேஷன், சேவிங் CPU ஸ்டேட், மெமரி அலோகேஷன், டிஸ்க் ஷெட்யூலிங். கான்டாக்ட் ஸ்விட்சிங் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஸோ சேவிங் CPU ஸ்டேட். ஓகேங்களா, என்ன இருக்கோ இப்ப P1 அது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் அப்படியே சேவ் பண்ணி அதை அப்படியே வச்சிருக்கும். இன்டரப்ட் எல்லாமே ரன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அந்த எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அந்த ஸ்டேஜை கொண்டாந்து செட் பண்ணி நமக்கு ரன் ஆகும். சோ சேவிங் த CPU ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்லயே வெயிட் பண்ணும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டின்ஸ். இனிமேல் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியா, கொஞ்சம் யோசிச்சு கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, பார்க்கலாங்களா? யா, ஓகே. கன்சிடர் த 3 process P1, P2, P3 இஸ் ஆன் த டேபிள்ல கொடுத்துட்டாங்க. நம்ம 3 process கொடுத்துருக்காங்க, P1, P2, P3. அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம்னா என்னன்னா அந்த ப்ராசஸ் எந்த டைம்ல சிபியூக்குள்ள என்ட்ரி ஆகுது அப்படிங்கறத அரைவல் டைம். டைம் யூனிட் நத்திங் பட் நம்ம பர்ஸ்ட் டைம் சொன்னோம் இல்லையா, அதனோட கம்ப்ளீஷன் டைம், அதாவது ஒரு ப்ராசஸ்க்கு இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு சொல்றதா பர்ஸ்ட் டைம் சொல்லுவோம். அந்த பர்ஸ்ட் டைம்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க மூணுக்கும். சோ த கம்ப்ளீஷன் ஆர்டர் ஆஃப் 3 ப்ராசஸ், ஒரு ஆர்டர் கேக்குறாங்க, அந்த 3 ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஆர்டர்ல கம்ப்ளீட் ஆச்சுன்னு. அது என்னென்ன அல்காரிதம்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அண்ட் ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பி அப்படிங்கிறப்போ ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறப்போ நம்ம டைம் குவாண்டம் என்னன்னா 2.
2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்ப நம்ம ரன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கம் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கம்னாவே என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் உள்ள வருதோ அது அப்படியே ரன் ஆகும். ஸோ P1 வரும். ஃபர்ஸ்ட் 0th அரைவல் டைம்ல யார் வரா? P1 வராங்க. P1 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 5. ஓகே, அந்த 5 வரைக்கும், ஏன்னா இது நான் பிரிமிட்டிவ். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வந்து நான் primitive. And then RR வந்து என்னது? primitive version. ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் யார் வரா? 1 அரைவல் டைம்ல P2 வராங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு நான் பிரிமிட்டிவ்னால அது ஃபுல்லாங்கிற 2 ப்ராசஸும் உள்ள வந்துருச்சு. ஓகே, இப்ப 7 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 12. ஓகே, அடுத்தது யாரு ஃபைனலா? P3 மட்டும் தான் இருக்காங்க. P3யோட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 4னா 16. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ இதனோட ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர்? P1, அதுக்கப்புறம் P2, அதுக்கப்புறம் P3. ஓகேங்களா? இந்த ஆர்டர் எங்கேயாவது இருக்கா? ஏ ஆப்ஷன்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ அப்ப இது வராது, பி வராதுங்கிறத இப்பயே நம்ம தெரிஞ்சிட்டோம். அடுத்து சி ஆப்ஷன்ல இருக்கு. அண்ட் தென் டிலையும் பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ டியும் வராது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வுக்கு கண்டுபிடிச்சாச்சு ஆர்டர். அதே மாதிரி நம்ம ரவுண்ட் ராபின்க்கு இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஆருக்கு கண்டுபிடிக்கிறப்போ ஒரு இந்த கியூ போடுவோம், அடுத்தது ரெடி கியூ 1 போடுவோம். கரெக்டுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் 0th அரைவல் டைம்ல வருது. ஆனா இந்த டைம் குவாண்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப 0th டைம்ல நமக்கு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா P1 வருது, அது 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆகுது, அப்புறம் கியூக்கு போயிருது. கரெக்டுங்களா? 2 மில்லி செகண்ட்ஸ் அப்பயே நமக்கு P1 அண்ட் P2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துரும், இது செகண்ட் வந்துரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? 2 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, அப்ப இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? மறுபடியும் P1 இங்க போய் ஸ்டோர் ஆயிடுது. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 போச்சுன்னா இங்க 3 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வருது? P2 வருது, அது 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆகுது. அதுங்காட்டி நமக்கு P3யும் ரன் வந்துருது. ஓகேங்களா? P3 அப்ப 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 4. ஸோ அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5. ஓகேங்களா? P3 ரன் ஆயிடுச்சு. அடுத்தது நமக்கு இந்த பேலன்ஸ் இருக்க இந்த P2வும் அது கியூக்கு போயிருது. ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்கா? P1 போயாச்சு, P2 போயாச்சு. நெக்ஸ்ட் யாரு? மறுபடியும் P1 தான். அப்ப P1 வருது. P1 வந்து மறுபடியும் 2 செகண்ட்ஸ் ரன் ஆகுது. பேலன்ஸ் 1 இருக்கு. சோ அப்ப 6. மறுபடியும் பேலன்ஸ் இருக்கறனால மறுபடியும் கியூல போயிட்டு P1 ஸ்டோர் ஆயிடுது. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது யார் வரா? P3 என்ன வருது? P3க்கு 2. சோ பேலன்ஸ் 2 இருக்கு. சோ 8. அப்போ P3 ரன் ஆயிட்டு மறுபடியும் என்ன ஆகுது? கியூல போயிட்டு P3 ஸ்டோர் ஆயிடுது. நெக்ஸ்ட் P2 வராங்க. P2 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆகுறாங்க. கரெக்டுங்களா? P2 வந்து எவ்வளவு? மீதி 3 இருக்கு. சோ 10. அப்ப P2வும் பேலன்ஸ் இருக்கனால மறுபடியும் நம்ம போய் இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? அடுத்தது P1 வராங்க. P1 நமக்கு என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. சோ 1 மில்லி செகண்ட்ஸ் தான் ரன் ஆகும். சோ P1 கம்ப்ளீட்டட். அப்ப யாரு? P1 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப P1 கம்ப்ளீட் ஆனா அந்த இடத்துல நம்ம போட தேவையில்லை, கியூ போட தேவையில்லை. அடுத்து யார் வரா? P3 பாத்தீங்கன்னா 2. சோ அதுவும் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்ப 2னா 13. இதுக்கு மேல நம்ம போட தேவையில்லை, நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். P2 மீதி எவ்வளவு இருக்கு? 3 டைம் ரன் ஆகும். சோ அது அப்படியே ரன். சோ அப்ப செகண்ட் ஒன் என்ன? P3, தேர்ட் ஒன் P2. ஓகேங்களா? சோ இந்த ஆர்டர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்டும் நம்ம சி தான் சொன்னோம். இங்க P1, P2, P3 இருக்கு. சோ அப்ப இது வராது. இங்க பாருங்க, சி P1, P3, P2. சோ அப்ப ஆன்சர் இஸ் சி. சோ அந்த ஆர்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ அதனால நீங்க எனக்கு கீழே கால்குலேஷன் போடணுங்கிற அவசியம் இல்ல. கொஞ்சம் நம்ம எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணாம பாத்துக்கலாம். ஓகே, ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட், என்னடா பெருசா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த கொஸ்டின். அவங்களே ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. The scheduling algorithm assign the priority proportional to the waiting time of the process. Every process start with priority 0. It's a lowest priority. எல்லாமே எதுல ஸ்டார்ட்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ப்ராசஸ்மே லோ priority. ஓகே, the scheduler re-evaluates the process priority every t time units. ஒவ்வொரு t time unitsலயும் அவங்க re-evaluate பண்றாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்வேஷனுக்கு அந்த priority நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே கேஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிடும். சோ ஒவ்வொரு டி டைம் ஒரு டி டைம் யூனிட்ஸ்ல வந்து நம்ம அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா எவால்வேட் பண்ணி அந்த ப்ரியாரிட்டியை மாத்துறாங்க. சோ டிசைட் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் யாரு ஷெட்யூல் பண்றாங்க? ஒவ்வொரு டி டைம் யூனிட்ஸ்லயும் நம்ம ரீஎவால்வேட் பண்ணிட்டு அந்த இதை வந்து லோ ப்ரியாரிட்டில இருந்து ஹைக்கு கொண்டு போறோம் ஒவ்வொரு ப்ராசஸையும். Which one of the following is true? If the process have no IO operation and all arrive at
ஜீரோ டைம். எல்லாமே ஜீரோ டைம்ல தான் அரைவல் ஆயிருக்கு. எந்த ஐஓ ஆபரேஷன் நடக்கல. ஓகேங்களா? த அல்காரம் ஈக்குவல் த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா? நோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம்னா எந்த லோ ப்ரியாரிட்டி ஹை ப்ரியாரிட்டி அது பிரச்சனையே கிடையாது. என்ன ஆகும், வர்றது அப்படியே ரன் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அதுவே த அல்காரிதம் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட்டர் ஜாப். நமக்கு இங்க என்ன சொல்லிருக்காங்க, டி டைம் யூனிட்னு சொல்லிருக்காங்க. சோ டி டைம் யூனிட்னாவே நமக்கு தெரியும் ரவுண்ட் ராபின். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த ஒவ்வொரு இப்ப 2 செகண்ட் 2 செகண்ட் 2 செகண்ட்னா அப்போ அப்படியே கம்மியாயிட்டே அதோட பர்ஸ்ட் டைம் போயிட்டு இதாகும். இந்த இடத்துல ஹிண்டே வந்து டி டைம் யூனிட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க, அரைவல் டைம் கொடுத்திருக்காங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. த பிரிமிட்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம். அப்ப என்ன அர்த்தம், பிரிமிட்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், பிரிமிட்டிவ் எஸ்ஜேஎஃப் சொல்லிருக்காங்க. அப்ப என்ன மெத்தட், எஸ்ஆர்டிஎஃப் மெத்தட்ல போடணும். Scheduling carry out only at arrival or completion of process. Okay. What is the average waiting time of 3 process? இதனோட average waiting time கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பேஜ்ல போட்டிருக்கேனா? ஓகே. அப்ப என்ன பண்ணணும் இந்த இடத்துல, நம்ம as usual complete time, TAT and waiting time கண்டுபிடிக்கிற மாதிரி இது கண்டுபிடிக்கிறோம். complete time, TAT and waiting time கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சோ Gantt chart என்னது, எஸ்ஆர்டிஎஃப் மெத்தட் போட போறோம். சோ Gantt chart ஒண்ணு ஃபர்ஸ்ட் Gantt chart போடும். இது எல்லாமே கேட் கொஷின்ஸ். சோ ஒரு டைம்க்கு 2 டைம் இந்த வீடியோஸ் நீங்க நல்லா தரவு பண்ணிட்டு போனீங்கன்னாவே சிபியூ ஷெட்யூலர், ப்ராசஸ் ஸ்டேட் அண்ட் ஷெட்யூலர், லாங் டேர்ம் ஷெட்யூலர்ஸ், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலர்ஸ்ல இந்த 3 டாபிக்ல இருந்து கண்டிப்பா உங்களால 100% மார்க் வாங்க முடியும். ஓகே. Gantt chart ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு Gantt chart எஸ்ஆர்ஜெட்னா நம்ம இங்க ஒரு தனி சார்ட் போட்டுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 0 மில்லி செகண்ட்ஸ்ல யார் வராங்க, P0 வராங்க. ஓகே. அதே மாதிரி இங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 0 மில்லி செகண்ட்ஸ்ல P0, அவங்களோட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு, 9. ஓகே. அப்ப யாருமே இல்ல. சோ ஷார்ட்டஸ்ட் ஜாப். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட்ஸ்ல இன்னொருத்தர் வராங்க. சோ அப்ப அது 1 மில்லி செகண்ட்ஸ்ல ஸ்டாப் பண்ணணும். 1 மில்லி செகண்ட்ஸ்ல P0 வந்து 1 டைம் ரன் ஆயிருக்குமா, அப்ப பேலன்ஸ் 8 இருக்கு. அப்ப யார் வரா, P1 வராங்க. P1 வர்றப்போ அவங்களோட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு, 4. இதுல யாரு ஷார்ட்டஸ்ட் ஜாப், எஸ், P1 இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஜாப். கரெக்டுங்களா? அப்போ P1 ஓட இது ரன் ஆகும் எத்தனை வரைக்கும், 2 மில்லி செகண்ட்ஸ் இருக்கு. அப்போ இன்னொரு மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும். கரெக்டுங்களா? அப்ப 2 மில்லி செகண்ட்ஸ்ல P0 வந்து அப்படியே தான் இருக்கும் 8. P1 மட்டும் ஒரு டைம் நமக்கு ரன் ஆயிருக்கும். அப்ப பேலன்ஸ் 3 இருக்கு. நெக்ஸ்ட் யார் வரா, P2. நெக்ஸ்ட் யார் வரா, P2. P2 வந்து அவரோட பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 9. சோ அப்ப இது மூணுலயும் கம்பேர் டு தட் யாரு ஷார்ட்டஸ்ட் ஜாப் அப்படின்னு சொன்னா, ஷார்ட்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா P1 தான். சோ அகைன் நமக்கு P1 தான் ரன் ஆகுது. சோ நான் இதை ஒன்னாவே போட்டுக்கிறேன். ஏன்னா P1 வந்து ஃபுல்லாவே ரன் ஆகும். ஓகேங்களா? P1 வந்து 3. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி 4 டைம்ஸ் 2. நீங்க ஓகே, நான் டைரக்டா போடுறேன். ஓகேங்களா? நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ 5. ஓகேங்களா? P1 கம்ப்ளீட்டட். அடுத்த ப்ராசஸ் யார் ஷார்ட்டஸ்ட், இது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் P0வா P2வா, யார் ஷார்ட்டஸ்ட், P0வா P2வா, P0 தான். அப்ப ஏன்னா ஆல்ரெடி P0 ரன் ஆயிருக்கு ஒரு டைம். சோ அவங்க 8 டைம்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். அப்ப 13. அப்ப P0வும் நமக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யார் இருக்கா, P2 தான் இருக்காங்க. அப்ப P2 9 வரைக்கும் கம்ப்ளீட்டட் ஆகும். சோ 9ங்கிறப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது, 22. சோ P2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப கம்ப்ளீட் டைம் எழுதலாமா, இதுதானே கம்ப்ளீட் டைம். இந்த பக்கம் போனா ஷார்ட்டா. அப்ப P2 ஃபர்ஸ்ட் யாரு, P2 ஓட கம்ப்ளீட் டைம் எவ்வளோ, 22. நெக்ஸ்ட் P0 ஓடது 13, P1 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே. இப்ப கம்ப்ளீட் டைம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப TAT கண்டுபிடிக்கணும். TATக்கு என்ன ஃபார்முலா, கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம். கரெக்ட்டுங்களா? அப்ப கம்ப்ளீட் டைம் என்ன, 13. 13 மைனஸ் 0 13 தான். 13. நெக்ஸ்ட் 5 minus 1 4. ஓகே. 22 minus 2 20. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெயிட்டிங் டைம். நமக்கு டர்ன் ஓவர் டைம் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னா இதோட நிறுத்திடலாம். நமக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ அதனால வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைமுக்கு ஃபார்முலா என்ன, TAT மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? டர்ன் ஓவர் டைம் 13, இங்க பர்ஸ்ட் டைம் 9. அப்ப என்ன வரும் நமக்கு, 6. 6 போச்சுன்னா 4. ஓகேங்களா? அடுத்தது இது 4 minus 4 0.
நெக்ஸ்ட் 20 minus 9 11. ஓகேங்களா? சோ வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம டைரக்டா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து என்ன 4 plus 0 plus 11 divided by 3 ப்ராசஸ்னால 3. இப்போ 15 by 3 is equal to 5. 5 3s are, so answer is A. Yes, correct. ஓகேங்களா? நெக்ஸ்ட் which of the following statements are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. shortest remaining first, உங்களுக்கு இது லாங்கா இருக்குன்னா ஷார்ட்டா எழுதிக்கோங்க. shortest remaining time first அப்படின்னா SRTF. அப்போ இது என்ன மெத்தடு? primitive மெத்தட். ஓகேங்களா? primitive மெத்தட். make a starvation. primitive scheduling make a starvation. round robin is better than first come first up in terms of response time. இதுல மூணுமே கேட்டிருக்காங்க. சோ நமக்கு தெரியும் SJF இருந்தாலும் சரி, SRTF இருந்தாலும் சரி, SRTF அண்ட் ப்ரியாரிட்டி, இது எல்லாத்துலயுமே நமக்கு என்ன வரும்? ஸ்டார்வேஷன் வரும். சோ அப்ப இது ட்ரூ. கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ primitive schedulings make a starvation. ஆமா, இது primitive, இதுவும் primitive வருது இல்லையா? அப்ப அது starvation. ஓகே, அதுவும் ட்ரூ. round robin is better than first come first serve. எஸ். ஏன் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வச்சு இது பெட்டர் தான். ஓகேங்களா? சோ ஆன்சர் இஸ் மூணுமே ட்ரூ தான். அதுக்கான இது கொடுத்திருக்கேன் பாருங்க, எக்ஸ்பிளனேஷன். should make starvation because if shorter process keep arriving, a longer process may never get CPU time. நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட்டர் ப்ராசஸ் மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்கும், லாங்கர் ப்ராசஸ்க்கு அது சிபியூவே கொடுக்காது. அதுதான் வந்து ஸ்டார்வேஷன். ஓகே. நெக்ஸ்ட் primitive scheduling make a starvation. In general, primitive can cause starvation if higher priority or short jobs are continuously permitted longer ones. சேம் அதே இதுதான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். வேற மாடரேஷன் சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ராபின் இஸ் பெட்டர் தன். ஏன் அப்படின்னா ரவுண்ட் ராபின் என்ஷூர் த ஈச் ப்ராசஸ் கெட் சிபியூ வித்தின் த டைம் குவாண்டம். ஒரு டைம் குவாண்டம் ஸ்பிளிட் பண்றதுனால நமக்கு எல்லா ப்ராசஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும். சோ அதனால நமக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் டைம் எடுத்து க்ளோஸ் பண்ணி நமக்கு முடிச்சிடும். ஓகேவா? சோ இது யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஸ்மாலர் தென் த FCFS. அப்போ அதனால நம்ம FCFS பெட்டர் பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ராபின். அதே தான் நான் சொல்றேன், ரவுண்ட் ராபின் லாங் டைம் குவாண்டமா இருந்தா அது லைக் FCFS. ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஸ்அட்வான்டேஜ்லயும் வரும், அட்வான்டேஜ்லயும் வரும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபாலோயிங் ப்ராசஸ் ஸ்டேட்ஸ் டிரான்சாக்ஷன் டயக்ராம். ஓகே, கொடுத்திருக்காங்க. இது என்ன ப்ராசஸ் சிஸ்டம்னு இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். யூனி ப்ராசஸ் சிஸ்டம். யூனி ப்ராசஸ் சிஸ்டம்னா நத்திங் இல்ல, ஒரே ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். அட் அ டைம்ல ஒரு ப்ராசஸர் தான் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதான் யூனி ப்ராசஸ் சிஸ்டம். assume that there are always some process in ready state. ஓகே, நான் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ரெடி ஸ்டேட்ல அசியூம் பண்ணிக்க சொல்றாங்க. அதுக்கான டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இந்த மூணு வந்து எது ட்ரூன்னு கேக்குறாங்க. ஓகே, if your process make transaction D, ஓகே, it would result the another process making transaction A immediately. இப்போ D எங்க இருக்கு? டெர்மினேட் ஸ்டேஜ்க்கு போயிருச்சு. அப்ப D என்ன ஆச்சு? எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. சோ பினிஷ் ஆயிருச்சு, அது ரன் ஆகி முடிஞ்சிருச்சு, அதனோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது யார் வருவாங்க அப்படின்னா ஏன்னு சொல்றாங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் யாரு உள்ள வருவாங்க அப்படின்னா ஏ. தப்பு. ஏங்கிறது கிரியேட் ப்ராசஸ்ல இருந்து இப்பதான் ரெடிக்கு போறாங்க. அடுத்தது யாரு ரன்னிங் ஸ்டேஜுக்கு போறாங்கன்னா பி தான் போறாங்க. சோ இந்த இடத்துல பீன்னு போட்டிருந்தா கரெக்ட். சோ அப்ப ஏ இருக்கறனால இது ராங், ஃபால்ஸ். நெக்ஸ்ட், a process P2 in blocked state. ஓகே, P2 வந்து blocked stateல இருக்காங்க. ஓகே, can make transaction E. ஓகே, E டிரான்சாக்ஷன் மேக் பண்ணியாச்சு. அதாவது P2 எந்த ஐஓக்காக இருந்தாங்களோ இல்ல ஏதாவது சம்திங் இருக்காங்களோ அது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. while another process P1 is running state. ஆமா, இது இங்க வர்றப்போ நமக்கு P1 இங்க ரன் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? எஸ், இட்ஸ் அ ட்ரூ. நெக்ஸ்ட், the OS uses the primitive scheduling. இது வந்து எந்த மெத்தட்ல அப்படின்னு கேக்குறாங்க. இந்த OS வந்து பிரிமிட்டிவா, அடுத்தது பாத்தீங்கன்னா நான் பிரிமிட்டிவா. இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்லயே அந்த 1 மார்க்ஸ் வந்திருக்கும். இந்த இடத்துல சிங்கிற இடத்துல நான் இன்னொன்னு போட்டேன், டைம் அவுட் போடலாம். இன்னொன்னு என்ன சொன்னேன், அதுக்கு இன்னொரு மீனிங் பிரிமிட்டிவ்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? சோ பிரிமிட்டிவ் ஆனாதான் ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு போகும். ஓகேங்களா? டைம் அவுட் ஆனாதான் நமக்கு ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு போகும். சோ அப்ப இது என்ன மெத்தடு? ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டே ஆகலினாலும் அதை ரெடிக்கு போடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? எஸ், இட்ஸ் அ பிரிமிட்டிவ் ஷெட்யூலிங். சோ அப்ப இது ட்ரூனா கண்டிப்பா ஃபோர்த் ஒன் ஃபால்ஸா தான் இருக்கும். சோ ஆன்சர் என்ன? 2, 3 கரெக்ட். ஓகேங்களா?
எஸ், ஆன்சர் இஸ் 2 and 3 கரெக்ட். ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ்ன்னு சொன்னேன்னா சேம் அதான் சொன்னேன் இல்லைங்களா, பி தான் வரணும், ஏ வரக்கூடாது. அண்ட் தென் ஐஓ கம்ப்ளீஷன் எது கம்ப்ளீட் ஆனோன்னு அடுத்தது ரன்னிங் ஸ்டேட் போகும். அது வரைக்கும் ரன்னிங்ல வேற ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். இது கரெக்ட். இது வந்து பிரிமிட்டிவ் ஷெட்யூலிங் தான். நெக்ஸ்ட் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ப்ராசஸ் ஷெட்யூலிங் அல்காரிதம். இதுக்கு ப்ராசஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸிகியூஷன் டைம் கொடுத்துருக்காங்க, அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அரைவல் டைம் எப்படி வேணாலும் போடும், எக்ஸிகியூஷன் டைம்னாலும் பர்ஸ்ட் டைம்னாலும் ஒண்ணுதான். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் வெயிட்டிங் டைம் ஆஃப் த ப்ராசஸ், அதாவது இதனோட டோட்டல் என்னன்னு கேக்குறாங்க. ப்ராசஸ் யாரோடது, P2 மட்டும் தான் கேக்குறாங்க. ஓகேங்களா, நீங்க P2 வரைக்கும் ரன் பண்ணாவே போதும், அதுக்கு மேல இருக்கிறத ரன் பண்ண அவசியம் தேவையில்லை. சோ டோட்டல் வெயிட்டிங் டைம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட்டிங் டைம் கேட்டனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல கம்ப்ளீட் டைம், டர்ன் ஓவர் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு தான் லாஸ்டா தான் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, சோ இது வந்து என்னன்னா ஆக்சுவலி எப்பயும் போல ரெடி கியூ கியூ போட்டாச்சு. இங்க ஒரு நம்ம எக்ஸாம்பிள் அந்த அரைவல் டைம் வச்சு கால்குலேட் பண்றதுனால. ஓகே, ஜீரோ டைம்ல யார் வரா, P1 வராங்க. ஜீரோ தரவல்ல அவங்களோட எக்ஸிகியூஷன் டைம் எவ்வளோ, P1 ஓடது 20. ஓகே, அப்ப யாரும் இல்ல, அதனால P1 வந்து ரன் ஆகுது. அப்போ 15 மில்லி செகண்ட்ஸ் கரைச்சுதான் இன்னொரு ப்ராசஸ் வராங்க. அப்போ P1 வந்து 15 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 5. கரெக்டுங்களா? ஓகே, டன். அப்ப P2 வந்து அடுத்தது வர்றது யாரு, P2. சோ P2 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு, 25. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப யாரு ஷார்டஸ்ட் ஜாப், எஸ் P1 தான் ஷார்டஸ்ட். ஏன்னா 15 டைம் முடிச்சாச்சு. அந்த முடிச்சிட்டு பாக்குறப்போ இவருக்கு பேலன்ஸ் 5 தான் இருக்கு, ஆனா இவருக்கு 25 பர்ஸ்ட் டைம் இருக்கு. அப்ப யார் ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா P1 தான். அப்ப அகைன் P1 தான் ரன் ஆகும். அப்ப 20 டைம்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது, ஏன்னா பேலன்ஸ் 5 தான் இருக்கு. அந்த 20ல யாராவது இருக்காங்களா, யாரும் இல்ல. அப்போ 20 செகண்ட்ஸ்ல என்ன இருக்கும், P2 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப யார் இருக்கா பேலன்ஸ், P2 மட்டும் தான் இருக்காங்க 25 செகண்ட்ஸ். அடுத்தது என்னன்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது யார் வரா, இங்க P2. ஓகேங்களா, P2 எவ்வளவு நேரம் ரன் ஆகுது, 30 செகண்ட்ஸ். அப்ப 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. கரெக்டுங்களா, அந்த 30 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா P2 வந்து 10 மில்லி செகண்ட்ஸ், அப்ப 10னா 15 இருக்கும் பேலன்ஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் யார் வரா உள்ள, P3 வராங்க. P3 ஓட பர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 10. ஓகேங்களா, அப்போ P1 கம்ப்ளீட்டட். ஓகே, இதுல யார் ஷார்டஸ்ட் ஜாப்னு பாத்தோம்னா P3 தான் ஷார்டஸ்ட். கரெக்டுங்களா, எஸ். அப்ப P3 வந்து உள்ள வராங்க. அவங்க யாரு எவ்வளவு நேரம், 45னா நமக்கு 15 செகண்ட்ஸ் கழிச்சுதான் 45 வரும். சோ அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 10 செகண்ட்ஸ்ல, அதாவது 40லயே 10, இங்க 10 தானே பஸ் டைம், அந்த 10 பஸ் டைம் இங்க கம்ப்ளீட் ஆச்சுன்னா 40 ஆகுதா. சோ 40லயே நம்ம கம்ப்ளீட் ஆயிடுறாங்க. யாரு, P3. அப்ப பேலன்ஸ் யார் இருக்காங்க, P2 மட்டும் தான் இருக்காங்க 40 செகண்ட்ஸ்ல. ஓகேங்களா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்கதான் ஷார்டஸ்ட் ஜாப். கரெக்டா, P2 தானே ஷார்டஸ்ட் ஜாப். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா P2 ரன் ஆகுறாங்க. எவ்வளவு நேரம், 5 செகண்ட்ஸ் தான். ஏன்னா 45ல யார் வந்துடுறாங்க, இங்க போடுற இடம் 45ல யார் வந்துடுறாங்க, P4 வந்துடுறாங்க. அப்ப P2ல 5 செகண்ட்ஸ் போச்சுன்னா 10, அதுல P4 ஓடது வந்து 15. சோ இப்ப இதுல யார் ஷார்டஸ்ட் பார்த்தா P2 தான். ஓகேங்களா, 5 செகண்ட்ஸ் 45ல. மறுபடியும் அகைன் யார் ரன் ஆகுறாங்கன்னா P2 தான் ஷார்டஸ்ட். அப்ப P2ல 10 வரைக்கும் ரன் ஆகும். P2 10னா 55. நம்ம அதுக்கப்புறம் போட தேவையில்லை, P4 போட தேவையில்லை நமக்கு. ஏன்னா வெயிட்டிங் டைம் வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா P2 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதுல கம்ப்ளீட் டைம் இவங்க. சோ கம்ப்ளீட் டைம் P2 ஓடது எவ்வளோ, 55. நம்ம அதுக்கு மட்டும் கால்குலேஷன் பண்ணா போதும். ஓகேங்களா, 55 ஓகேங்களா. அப்போ டர்ன் ஓவர் டைம் என்ன ஃபார்முலா நமக்கு, கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம். கம்ப்ளீட் டைம் 55, அரைவல் டைம் என்ன 15. இங்க இருக்கு, நம்ம பழக்க தோசைல அங்க போக கூடாது. 55 15 இப்போ 0 4 40. டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சாச்சு. வெயிட்டிங் டைம் என்ன, TAT மைனஸ் பர்ஸ்ட் டைம். TAT 40, பர்ஸ்ட் டைம் வந்து 25. அப்ப இங்க 3 இருக்கும், 15. ஓகேங்களா, அப்ப 40 மைனஸ் 25 15. சோ 15ங்கிறப்போ அவ்வளவுதான். இதுதான் வந்து வெயிட்டிங் டைம். ஓகேங்களா, 40ல இருந்து ஏன் நம்ம மத்தது கண்டுபிடிக்கலன்னா நமக்கு மத்ததுக்கு கேட்கல.
அதனால நம்ம P2க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா P2 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம ரன் பண்ணணும். அதனால இங்க ரன் பண்ணோம். P2 கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறம் அதனோட கம்ப்ளீட்டட் டைம் 55 அண்ட் தென் அதனோட டர்ன் ஆன் டைம் பாத்தீங்கன்னா 55 minus 15 40 அண்ட் தென் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டர்ன் ஆன் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம் கம்பேர் 50. ஸோ ஆன்சர் இஸ் 15. சாரி இங்க கொடுத்துருக்கேன். ஓகே 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. ஓகே, குரூப் 1 குரூப் 2 கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஷெட்யூலிங் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஷெட்யூலிங் இதுக்கு மேட்சிங் ஆனது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கேங் ஷெட்யூலிங், ரேட் மோனோடானிக் ஷெட்யூலிங், ஃபேர் ஷேர் ஷெட்யூலிங். ஓகே, கேங் ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னா, இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கேங், இதுலயே மீனிங் இருக்கு. கேங் ஷெட்யூலிங் அப்படின்னா நத்திங் பட் இதெல்லாம் வந்து வாட் இஸ் இட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான அல்காரிதம்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. கேங் ஷெட்யூலிங் அப்படின்னா ஒரு கேங்கா அப்படின்னா என்னாச்சும் ப்ராசஸோட யார் சின்னது த்ரெட். ஓகேங்களா? அந்த குரூப் ஆஃப் த்ரெட்ஸ் ரன் பண்றதா வந்து கேங் ஷெட்யூலிங் சொல்லுவோம். சோ இப்போ கேங் ஷெட்யூலிங்க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா த்ரெட் ஷெட்யூலிங்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஃபேர் ஷேர் ஷெட்யூலிங்னா, ஃபேர் ஷேர்னா ஒரு கரெக்டான ஷேரிங் நடக்கிறப்போ நம்ம கண்டிப்பா என்ன ஆகும், கேரண்டி அந்த ஷெட்யூலிங் வந்து கண்டிப்பா சக்சஸா ரன் ஆகும். எந்த ஒரு டெட்லாக்கோ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ கேரண்டி ஷெட்யூலிங் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப பேலன்ஸ் இருக்குது ரேட் மோனோடானிக் ஷெட்யூலிங், இது வந்து ரியல் டைம் ஷெட்யூலிங் சொல்லுவோம். ஸோ பீக்கு 3, பீக்கு 3. ஓகே, இதுல ஒண்ணுதான் இருக்கு. ஸோ கியூக்கு 2 அண்ட் தென் ஆர்க்கு 1. ஓகேங்களா? சோ அதுக்கான இது சொல்லிருக்கேன் பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. கேங் ஷெட்யூலிங் அப்படின்னா இட்ஸ் ரன் ரிலேட்டட் தட் த்ரெட்ஸ் ஆர் ப்ராசஸ் டுகெதர் ஆர் மல்டிபிள் ப்ராசஸர் டு ரெடியூஸ் சிங்க்ரனைசேஷன் டிலேஸ். அதுதான் வந்து நம்ம கேங் ஷெட்யூலிங். கேங்கா ஃபார்ம் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வந்து கேங் ஷெட்யூலிங் அப்படின்னு நம்ம சொல்றது. ரேட் மோனோடானிக் அப்படிங்கிறது என்ன, பிக்ஸ்ட் ப்ரியாரிட்டி அல்காரிதம் யூஸ் பண்ற மாதிரி ரியல் டைம் சிஸ்டம்ஸ்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டக்குன்னு அந்த ரியல் டைம்ல அந்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவோ அது வந்து, இப்போ கார் அப்படின்னா நம்ம ரியல் டைம்ல என்ன சொல்லுவோம், நம்ம அந்த கார் வந்து ரியல் டைம் ஓஎஸ்ல எப்படி இருக்கும், வித்தின் செகண்ட்ஸ்ல அந்த ஏர் பலூன் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரியல் டைம் ஷெட்யூலிங்க்கு ரேட் மோனோடானிக் ஷெட்யூலிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பிக்ஸ்டா இந்த ப்ரியாரிட்டி தான் இதுக்கு, இதுதான் ஹையஸ்ட், இதுக்கு மேல வராது. அந்த மாதிரி பிக்ஸ்டா ப்ரியாரிட்டி அல்காரிதம் செட் பண்ணிட்டு நம்ம பண்றது. சோ இது ரியல் டைம் ஷெட்யூலிங் சொல்லுவோம். அடுத்து ஃபேர் ஷேர் ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு குரூப் ஆஃப் கேரண்டி கண்டிப்பா அந்த சிபியூ டைம் நீங்க ப்ரீ டிஃபைனா அந்த வெயிட் செட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டைம் ஸ்லைஸ் கரெக்டா கொடுத்து பண்றோம் இல்லையா? அப்ப கண்டிப்பா அந்த இது வந்து சக்சஸ் ஆயிடும், அந்த டைம்க்குள்ள முடிஞ்சிடும். சோ கேரண்டி ஷெட்யூலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், consider 3 CPU instantive process which require 10, 20, 30 time units. Time units அப்படிங்கிறப்போ burst time. ஓகேங்களா? and arrive at times 0 to 6. இது arrival times கொடுத்திருக்காங்க. How many contact switches are needed if the operating system implementing shortest remaining time first, அதாவது SRTF. ஓகேங்களா? டோன்ட் கவுண்ட் த கான்டாக்ட் சுவிட்ச் 0 அண்ட் எண்ட். அது என்னன்னு நான் லாஸ்டா சொல்றேன். ஓகே, கான்டாக்ட் சுவிட்ச் எத்தனைன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை ப்ராசஸ், 3 ப்ராசஸ், P1, P2, P3 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10, 20, 30 கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம் என்ன, 0 to 6. இந்த மாதிரி டேபிளர் காலமா கொடுக்காம அவங்க தியரியா கொடுத்துருக்காங்க. நத்திங், அவ்வளவுதான். ஓகேங்களா? இல்ல கான்டாக்ட் சுவிட்சிங் மட்டும் கண்டுபிடிக்கணும். சோ கம்ப்ளீட்டா அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கேன் ஷாட் போட்டாவே கான்டாக்ட் சுவிட்சிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கேன் ஷாட் போட்டா போதும், அதை வச்சு கான்டாக்ட் சுவிட்சிங் கண்டுபிடிச்சிடலாம். சோ ஷார்டஸ்ட் ரிமைனிங்னா நம்ம தனியா இன்னொரு சார்ட் போடுவோம். 0th டைம்ல யார் வராங்க, P1 வராங்க. அவங்க வந்து பர்ஸ்ட் டைம் 10. ஓகேங்களா? ஓகே, டன். அவங்க வந்து மறுபடியும் அரைவல் டைம் 2 வரைக்கும் ரன் ஆகுறாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இது 8 ஆயிரும். அப்போ அரைவல் டைம் 2ல P1 வந்து எவ்வளவு இருக்கும், 8 இருக்கும். P2 வந்து எவ்வளவு இருக்கு, 20 இருக்கு. அப்ப இதுல யாரு ஷார்டஸ்ட் ஜாப், P1 தான். சோ அகைன் P1 ரன் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்போ அகைன் ரன் ஆகுறப்போ மறுபடியும் எப்போ 6 அப்படிங்கிறப்போ நம்ம 4 டைம்ஸ் 6, அப்ப 4 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கும். 4 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு டோட்டலா 6ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்ப 4 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஏன்னா 2 + 4 6. ஓகேங்களா? அப்போ 4 வரும் இதுல பேலன்ஸ். P2 வந்து 20 அண்ட் P3 வந்து எவ்வளவு பர்ஸ்ட் டைம் 30. ஓகே, டன், போட்டாச்சு. இப்போ
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாலும் யார் ஷார்டஸ்ட் ஜாப்? P1 தான் ஷார்டஸ்ட் ஜாப். ஸோ அதனால P1 வந்து பேலன்ஸ் 4 டைம்ஸ் ரன் ஆகும். அப்ப 10 ரன் ஆயிடுச்சு. அப்ப P1 கம்ப்ளீட்டட். அடுத்தது யார் வருவா? ஷார்டஸ்ட். P2 தான் ஷார்டஸ்ட். அது 20 டைம்ஸ் ரன் ஆகுது. அப்ப 20 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு 30. அடுத்தது P3 வராங்க. P3 வந்து 30 டைம்ஸ். 30 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ 60. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கான்டாக்ட் சுவிட்சிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இதுல இருந்து நம்ம ஸ்விட்ச் ஆகிறதா கான்டாக்ட் ஸ்விட்ச்னு சொன்னோம். கரெக்ட்டுங்களா? பட் இதுல இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா கான்டாக்ட் ஸ்விட்சிங் ஒரே ப்ராசஸே வந்திருக்கு அப்படின்னா அது ஒரே இதாதான் எடுத்துக்கணும். சோ இது ஒரு கான்டாக்ட் சுவிட்ச் அண்ட் தென் இது ஒரு கான்டாக்ட் சுவிட்ச். ஓகேங்களா? அவ்வளவுதான். P1ல இருந்து P2 நம்ம போடுறது ஈஸியா கவுண்ட் ஆகிறதுக்கு நம்ம மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு தனித்தனியா போடுறோம். ஆனா இந்த மூணுமே ஒரே ப்ராசஸ் ஒரே டைம்ல தான் ரன் ஆகும். சோ அதனால அது மூணுமே ஒண்ணுதான். அதுல இருந்து தான் P2க்கு ஒரு கான்டாக்ட் சுவிட்ச் ஆகுது. அடுத்தது P3க்கு கான்டாக்ட் சுவிட்ச். சோ கான்டாக்ட் சுவிட்ச் வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்க லாஸ்ட்னா டோன்ட் கவுண்ட் த டைம் 0 அட் எண்ட். அதாவது இந்த டைம் 0லயும் டைம் எண்ட்லயும் வந்து கவுண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சோ அதை நீங்க அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது எப்பயுமே ரன் பண்ண தேவையில்லை, கவுண்ட் பண்ண தேவையில்லை. எந்த கான்டாக்ட் சுவிட்ச் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு என்ன அப்படின்னா எத்தனை தடவை அந்த ஏரோ மார்க்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. 1 2. ஓகேங்களா? சோ P1ல இருந்து P2க்கு ஒரு டைம், P2ல இருந்து P3. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்டாக்ட் அப்பதான் உங்களுக்கு கவுண்டிங் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி ஜீரோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜீரோவையும் ஓகேங்களா இப்படி இருக்கும். இப்ப சொல்ற மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் ஒண்ணு, அப்புறம் ஒண்ணு. சோ இந்த எண்டையும் இந்த எண்டையும் விட்டுறணும். இதுல இருக்கிற எண்டு மட்டும் எத்தனை எண்டு இருக்கு? 1 2. சோ 2 அப்படி கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு இது நம்ம தப்பா கவுண்ட் பண்ணிட்டாலும். சோ அதனால நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா ஒரு கான்டாக்ட் சுவிட்ச் இங்க இருந்து அடுத்தது இங்க ஒண்ணு. சோ எத்தனை ரவுண்ட் வந்திருக்கு? 1 2. சோ அப்ப எத்தனை ஆன்சர்? 2. சோ கான்டாக்ட் சுவிட்ச் இஸ் 2. ஓகேங்களா? இல்ல அவ்வளவுதான். அதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதேதான் அங்க சொன்னதே இங்க டைப்பிங் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் இது என்னடா பார்த்தோன்னே பெருசா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இந்த 3 ப்ராசஸ் ABC கொடுத்துருக்காங்க. ஈச் எக்ஸிக்யூட் லூப் 100 ஐட்ரேஷன் வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஈச் ஐட்ரேஷன் த லூப் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் சிங்கிள் கம்ப்யூட்டேஷன் தட் ரெக்யூர்ஸ் டிசி அப்படின்னு சொல்றாங்க. டிசி அப்படிங்கிறது என்னன்னா சிங்கிள் கம்ப்யூட்டேஷன் ரெக்யூர் த டைம், அதாவது ரன் ஆகிற டைம், பர்ஸ்ட் டைம் சொல்லலாம். கம்ப்யூட்டேஷன் டைம்னாலும் ஒண்ணுதான், பர்ஸ்ட் டைம்னாலும் ஒண்ணுதான், அந்த எக்ஸிகியூஷன் டைம்னாலும் ஒண்ணுதான், டைம் யூனிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அண்ட் தென் இண்டிகேட் த சிங்கிள் ஐஓ ஆபரேஷன் தட் லாஸ்ட் ஃபார் டிஐ, அதாவது ஐஓ ஆபரேஷனுக்கு இருக்கிற மில்லி செகண்ட்ஸ் டைம் என்ன சொல்றாங்கன்னா டிஐஓன்னு கொடுக்குறாங்க. டு அசியூம் த கம்ப்யூட்டர் வேர் த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஹேஸ் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஐஓ டிவைசஸ் அண்ட் OS கம்ப்யூட்டர் அசைன் டிஃப்ரெண்ட் ஐஓ டிவைசஸ் டு ஈச் ப்ராசஸ். இதுக்கு வந்து என்னன்னா அந்த ஐஓ ப்ராசஸ் போறப்போ எல்லாமே சஃபிசியன்ட், அதாவது எல்லா ப்ராசஸ்க்கும் அட் அ டைம்ல ரன் பண்ற மாதிரி தான் இருக்கு டிவைசஸ். சோ அதனால எந்த கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான ஐஓ டிவைசஸ் அசைன் பண்ணிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்தது த ஷெட்யூலிங் ஓவர்ஹெட் த OS இஸ் நெகிஜிபிள். த ப்ராசஸ் ஹாவ் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட். ஒண்ணு வந்து டிசினா பர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? 3 ப்ராசஸ் இருக்கு. டிஐஓனா ஐஓக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தேவைப்படுது. ஓகே, அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் எல்லா ஐஓ டிவைஸுமே இதுல சஃபிஷியன்டா இருக்கு, எதுக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டன். கீழே இங்கதான் கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. த ப்ராசஸ் ஏபிசி ஆர் ஸ்டார்டட் த டைம் 0 5 10 மில்லி செகண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ப்ராசஸ் டைம் என்னன்னா அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 0 5 5 10. ஓகேங்களா? சோ 0 டைம்ல வருது, 5 டைம்ல வருது, 10 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, இன் பியூர் டைம் ஷேரிங் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஸ்லைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50 மில்லி செகண்ட்ஸ். சோ அப்ப டைம் குவாண்டம் நமக்கு கொடுத்துட்டாங்க 50 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, த டைம் மில்லி செகண்ட்ஸ் அட் விச் ப்ராசஸ் சி would complete the first IO operation. இந்த ப்ராசஸ் சி வந்து ஃபர்ஸ்ட் IO ஆபரேஷன் கம்ப்ளீட் ஆகிறப்ப எவ்வளவு டைம் மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, இங்க நம்ம அரைவல் டைம் கொடுங்க. இது வந்து தனியா போட்டுக்கலாம், அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. சோ அரைவல் டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் அரைவல் டைம்
0, 5, 10ங்களா? 0, 5, 10. ஓகே, மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் குவாண்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு? 50 மில்லி செகண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம ரவுண்ட் ராபின்ல எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதுல போட போறோம். இங்க வந்து ஒரு சார்ட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அது இல்லாம தனியா ரெடி கியூ. சரி, இது ரெடி கியூ வச்சுக்கலாம். இங்க வந்து கேன் சார்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது கேன் சார்ட், இது வந்து ரெடி கியூ. ஓகே, ஒவ்வொன்னா இப்ப ரன் பண்ணலாம். இது 100, 350, 200. ஓகே, 0th அரைவல் டைம்ல யார் வராங்க? ஏ வராங்க. சோ ஏ உள்ள வர்றப்போ நமக்கு டைம் குவாண்டம் மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு 50 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ 50 பர்ஸ்ட் டைம் நமக்கு இங்க ரன் ஆயிருங்களா? சோ இப்போ 50 பர்ஸ்ட் டைம் ஃபுல்லையே பாத்தீங்கன்னா இதனோட அரைவல் டைம் 510 தான். சோ அதனால எல்லா ப்ராசஸுமே உள்ள வந்துரும், ரெடி கியூல வந்துரும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 100, ஏல 100. சோ அதனோட பர்ஸ்ட் டைம் 100. இந்த 100ல 50 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 50 இருக்கும். கரெக்ட். அதே அடுத்தது வந்து பி உள்ள வராங்க. பில பாத்தீங்கன்னா 350 இருக்கு. சோ அது பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இப்போ 300 இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பேலன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்? மறுபடியும் இது கியூல போய் ஜாயிண்ட் ஆயிக்கும். சோ இந்த கியூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மறுபடியும் பி கம்ப்ளீட் ஆனா பி வந்து இந்த இதுல வந்து ஜாயிண்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? அப்ப பி கம்ப்ளீட். அப்போ இதுல வந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 50 இருக்கு. பில வந்து 300 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி ப்ராசஸ் உள்ள வருது. அப்போ சி உள்ள வருது. சி வந்து எவ்வளவு? 50 டைம்ஸ். இது வந்து 100. 100 பிளஸ் 50, 150. ஓகே, சியோட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு? 200. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? சில 50 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு? 150 இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன ஆகும்னா மறுபடியும் ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ ஏ இங்க வருது. ஏ வர்றப்ப என்ன ஆகுது? இங்க 50 தான் இருக்கு. 50 மில்லி செகண்ட். சோ அப்ப ஏ கம்ப்ளீட்டட். சோ எவ்வளோ? 200 மில்லி செகண்ட்ஸ்ல ஏ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் யார் இருக்கா? பி இருக்காங்க. பி பாத்தீங்க அப்படின்னா 50 மில்லி செகண்ட்ஸ். அப்ப 250யா? 50 மில்லி செகண்ட்ஸ்ல பேலன்ஸ் என்ன இருக்கு நமக்கு? பி 300. அதனோட பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 250. ஓகேங்களா? அடுத்தது சி உள்ள வராங்க. சி வந்து உள்ள வரப்போ நமக்கு 50 என்ன ஆகுது? 300 ஆகுதா? அப்போ இதுல 50 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சில பேலன்ஸ் 100. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் அதே மாதிரியே இப்ப பிசி தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஏ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. சோ அப்போ மறுபடியும் பி உள்ள வராங்க. பி உள்ள வரப்போ 50 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ 350. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 200 இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சி உள்ள வராங்க. சி உள்ள வரப்போ பேலன்ஸ் இப்ப 350 பிளஸ் 400 வந்துருங்களா? அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? சில 50 இருக்கு. ஓகே, டன். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க? மறுபடியும் பி உள்ள வராங்க. ஏன்னா நமக்கு சி கம்ப்ளீட்டட் ஆகிற வரைக்குமே நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால சி கம்ப்ளீட்டட் ஆகிற வரைக்கும் போகணும். நெக்ஸ்ட் பி வராங்க. பி உள்ள வர்றப்போ 50 மில்லி செகண்ட்ஸ்ங்கிறப்போ 450. அது இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? பி இதுல 50 போச்சுன்னா 150 இருக்கும். அண்ட் தென் லாஸ்டா யார் வராங்க? சி வராங்க. ஆனா சி வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. எப்போ? 500. சி வந்து கம்ப்ளீட்டட். சோ அப்ப சி வந்து இனிமேல் வராது கியூல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 500ல சி வந்து கம்ப்ளீட்டட். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? The time milliseconds at which process C would complete the first IO operations. ஓகேங்களா? IO operations first completed ஆனப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்ப 500 மில்லி செகண்ட்ஸ்ல பர்ஸ்ட் டைம் ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் தான் ஐஓ ஆபரேஷன்ஸ்க்கு போறாங்க. சிக்கு எவ்வளவு ஐஓ ஆபரேஷன்ஸ்? சோ இதனோட கம்ப்ளீட்டட் டைம் எவ்வளவு? பஸ் டைம் கம்ப்ளீட் ஆனனால இது கம்ப்ளீட்டட் டைம். சியோட கம்ப்ளீட்டட் டைம் வந்து சியோட கம்ப்ளீட்டட் டைம் எவ்வளவு? 500. ஓகே, பிளஸ் அதனோட ஐஓ ஆபரேஷனுக்கு எவ்வளவு? 500. சோ இது ரெண்டோட டோட்டல் தான் நமக்கு அதனோட சி கம்ப்ளீஷனோட டைம். அதாவது ஃபுல்லா ஐஓ ஆபரேஷன் எல்லாமே கம்ப்ளீஷன் டைம். சோ இது ரெண்டோட டோட்டல் எவ்வளவு? 1000. சோ ஆன்சர் இஸ் 1000. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிட்டே வரும். சி கம்ப்ளீட்டர் ஆகிற வரைக்கும். ஏன்னா சி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பி கேட்டிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் பி போட்டிருப்போம். சோ பி போட்டு அதுல இருந்து அதனோட ஐஓ கம்ப்ளீஷன் ஃபர்ஸ்ட் ஐஓ கம்ப்ளீஷன் எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அந்த டைம் ஆட் பண்ணி போடுவோம். இங்க சி கேட்டிருக்கனால இது சியோட ஐஓ கம்ப்ளீஷன் அண்ட் சியோட கம்ப்ளீட் டைம் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மில்லி செகண்ட்ஸ் வருதோ அதுதான் வந்து த டைம் இன் மில்லி செகண்ட்ஸ் அட் விச் ப்ராசஸ். அதாவது இன் ப்ராசஸ் சியோட கம்ப்ளீட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஐஓ ஆபரேஷன்ஸ். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க 1000. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த கேன் ஷாட்ல போட்ட மாதிரி 50 50 போட்டு 200 டைம்ல ஏ கம்ப்ளீட்டட் ஆயிருது.
அடுத்தது பாத்தீங்கன்னா 300 டைம்ல அண்ட் தென் 500 டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இங்க ஒரு 200 இங்க ஒரு 300 பேலன்ஸ் வரப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 500 மில்லி செகண்ட்ஸ்ல நமக்கு முடிஞ்சிருது. அதனோட ஐவ் ஆபரேஷன் வந்து பாக்கிறதுக்கு 500 மில்லி செகண்ட். ஸோ இந்த 500 பிளஸ் 500 ஈக்குவல் டு 1000. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இந்த நான் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கேன் இல்லையா, இதை பாருங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட், an operating system use the shortest remaining time first scheduling algorithm primitive. Okay, SRTF தான் கேட்டிருக்காங்க. The consider following set of process with the arrival time கொடுத்திருக்காங்க, burst time கொடுத்திருக்காங்க. Okay, the average waiting time milliseconds in the process. Average waiting time கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So as usual நம்ம என்ன பண்ணுவோம், complete time, turnaround time, waiting time கண்டுபிடிப்போம். கரெக்ட்டுங்களா? So ஓகே, இதுல கேன் சார்ட் போடலாமா? கேன் சார்ட் போட்டீங்க அப்படின்னா 0. ஓகே, இதை வந்து நான் போடல, நீங்க போட்டுட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இதுல போட்டுட்டுங்களா? இதுக்கான ஆன்சர் 5.5. ஓகேங்களா? போட்டுட்டு எனக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான், ஏன்னா எல்லாத்துலயுமே அதே மாதிரியே தான் நம்ம ஸ்டெப்ஸ் இங்க போட போறோம். அதனால இதுக்கான ஆன்சர் நான் போடல. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. The uniprocessor computer system only has 2 process. ஓகேங்களா? யூனிப்ராசஸ்ல 2 ப்ராசஸ். யூனிப்ராசஸ்னா உங்களுக்கு சொன்ன சிங்கிள், அதாவது ஒரே ஒரு ப்ராசஸ் தான் அட் அ டைம்ல ரன் பண்ணும், ஒரே ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். அதுல 2 ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க, both which are alternative 10 millisecond CPU burst. அதுல வந்து ஆல்டர்னேட்டிவ்ல அது ஒர்க் ஆகுது. 10 milliseconds per CPU burstக்கு, 90 milliseconds வந்து IO burstக்கு. ஓகேங்களா? both process created at nearly at the same time. The IO operation, அதாவது the create nearly the same time, ஒரே டைம்ல நடக்குது. The IO operation both process parallel நடக்குது. பட் CPU வந்து ஆல்டர்னேட், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படின்னு. ஆனா IO வந்து parallel ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. which of the scheduling வந்து least CPU utilization, ரொம்ப கம்மியான CPU utilization எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. first come first serve அல்லது ஷார்டஸ்ட் SJF இல்ல ஸ்டாட்டிக் ப்ரியாரிட்டி ரவுண்ட் ராபின் வந்து 5 milliseconds தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணுவோமா? ஓகே, நம்ம கொடுத்திருக்கிறது என்ன, சிபியூட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ, 10. ஓகேங்களா? சிபியோட பர்ஸ்ட் டைம் வந்து 10 milliseconds. அதே ஐஓக்கு பாத்தீங்கன்னா 90 milliseconds. எத்தனை ப்ராசஸ்? ப்ராசஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 2, 2 ப்ராசஸ். ஓகேங்களா? சிபியூ மட்டும் ஆல்டர்னேட்ல நடக்குது, இது வந்து பேரலா நடக்குது. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அங்க கொடுத்திருக்காங்க. இதுல யாரு லீஸ்ட் சிபி யூட்டிலைசேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஃபர்ஸ்ட் கம்னா நமக்கு தெரியும் P1 வந்து ரன் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ P1 P2 அதனோட பர்ஸ்ட் டைம் வந்து 10 10. ஐஓக்கு கொடுத்திருக்காங்க, ஐஓ வந்து 90 90. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும். ஓகே, இதுதான் சார்ட். இது பர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 0ல இருந்து P1 ரன் ஆகும் 10 milliseconds வரைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப 0 to 10 வரைக்கும் P1 அண்ட் P2 பாத்தீங்க அப்படின்னா another 10 to 10, அதாவது 20. ஓகேங்களா? இது வந்து P2. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 90 செகண்ட்ஸ் இருக்கு. அப்போ P1 என்ன ஆகும்னா 10 முடிச்சதுக்கு அப்புறமா 10 plus 90. ஓகேங்களா? அது ஐஓ ஆபரேஷன்ஸ்க்காக போயிடும். இது வந்து எதுக்காக போயிடும், ஐஓ ஆபரேஷன்ஸ்க்கு. அப்ப டோட்டல் டைம் எவ்வளவு, 100. அதே P2 பாத்தீங்கன்னா இது வந்து P1க்கு. அதே P2க்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 20ல தான் கம்ப்ளீட்டட் ஆகுது. அப்ப 20 பிளஸ் அதனோட ஐஓ கம்ப்ளீஷன் வந்து 90. சோ அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 1110. ஓகேங்களா? சோ சிபியூ யூட்டிலைசேஷனுக்கு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. ஓகே, சிபியூ யூட்டிலைசேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிபியூ யூட்டிலைசேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸிகியூஷன் டைம், டோட்டல் எல்லாமே டோட்டல் எக்ஸிகியூஷன் டைம் divided by total cycle time into 100. ஓகேங்களா? இதுதான் வந்து சிபி யூட்டிலைசேஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, அதுதான் இங்க அப்ளை பண்ண போறோம்.
நம்ம இங்க ஐஓ வந்து 90 இது ஒன்று, இது வந்து P1க்கு இது P2க்கு ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து 10 100 110 வருது. ஏன்னா இது 10ல கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கு ஐஓக்கு போயிருது. ஸோ 10 + 90 100 அண்ட் 20 + 90 110. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல CPU டோட்டல் எக்ஸிகியூஷன் டைம் வந்து 20 கரெக்ட்டுங்களா. ஸோ அப்போ 20 டிவைடட் பை இதுல டோட்டல் சைக்கிள் டைம் வந்து 100 தான். ஏன்னா இந்த இடத்துல 10 வந்து நமக்கு வெயிட் பண்ணுது. ஸோ டோட்டல் சைக்கிள் டைம் வந்து 100 தான். ஸோ 100 அப்படிங்கிறப்போ இன்டூ 100 அப்படின்னா நமக்கு இதனோட பெர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? எஸ் 20%. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வருது வந்து எவ்வளோ வருது நமக்கு? 20%. ஓகேங்களா. ஸோ ஓகே, அதே மாதிரி எஸ்ஆர்எஃப் கண்டுபிடிப்போம் நம்ம. எஸ்ஆர்டிஎஃப்க்கு என்ன பண்ணணும்னா அதே P1 P2 நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஷார்ட்டஸ்ட் ஜாப். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேம் அதே தான் வருது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே ப்ராசஸ் தான், ஒரே டைம்ல வருது. ஸோ அதனால இதே தான் இதுக்கும் வரும். எஸ்ஆர்டிஎஃப்க்கும் பாத்தீங்கன்னா சேம் இதே தான். ஸோ P1 ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் கரெக்ட்டுங்களா. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், 2 பர்ஸ்ட் டைம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் ரன் ஆகும். ஸோ இதே மாதிரியே P1 வந்து இதே மாதிரி தான் P1 ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் 10 மில்லி செகண்ட்ஸ் அண்ட் P2 ரெண்டாவது 10 மில்லி செகண்ட்ஸ்ங்கிறப்போ 20 ஆகுது ஓகேங்களா. இது எக்ஸிகியூஷன் சிபியோட டைம் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 10 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 90 ஐஓ செகண்ட்ஸ் எடுத்துட்டு இது வந்து 100 வரும். இது வந்து P1 ஓகேங்களா. இது வந்து ஐஓ ஓகேங்களா. அதே மாதிரி 20 வந்து இந்த 90 செகண்ட்ஸ் எடுத்து நமக்கு என்ன வரும், 20 + 90 equal to 110. சேம் இதுல எவ்வளவோ அதே தான். அப்ப இதுவும் வந்து என்ன நமக்கு 20% தான் ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மெத்தட் தான் இதுவும் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா சேம் பர்ஸ்ட் டைம்ங்கிறனால. ஸோ எஸ்ஆர்டிஎஃப்பும் 20%. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரவுண்ட் ராபின். இதுல 5 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, இங்க கொடுத்தாச்சு. சப்போ ப்ராசஸ் கிராண்ட் சார்ட் ஒன்று போட்டுக்கிறோம், இங்க வந்து ரெடி கியூ ஒன்று போட்டுக்கிறோம். 0ல ஓகே 0 P1 5 மில்லி செகண்ட்ஸ் எவ்வளோ வருது? அப்போ 5 மில்லி செகண்ட்ஸ்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? P1 அண்ட் P2 ரெண்டுமே இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு? 5 இருக்கும். ஓகே, P1ல 5 இருக்கு. ஓகே போயிடுச்சா. அடுத்தது P2 வருது. P2 வந்து ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆகுது. அப்போ வந்து P2வும் கியூக்கு போயிருது கரெக்ட்டுங்களா. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? இதுவும் 5 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா P1 வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுது கரெக்ட்டுங்களா. எப்போ 15th மில்லி செகண்ட்ஸ்ல. அதே மாதிரி P2 எப்போ கம்ப்ளீட் ஆகுது? 20th மில்லி செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே டன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஐஓ கம்ப்ளீஷன் வந்து எவ்வளோ 90 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம P1க்கு போட போறோம். P1க்கு கம்ப்ளீட்டட் டைம் எவ்வளோ? 15 பிளஸ் ஐஓ எவ்வளோ? 90. ஸோ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 105 ஓகேங்களா. அதே மாதிரி P2க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் டைம் 20, ஐஓ டைம் வந்து 90, ஸோ 110. ஸோ இதனோட யூட்டிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிபியு யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 20 டிவைடட் பை 105. ஏன்னா டோட்டல் சைக்கிள் டைம் வந்து நமக்கு 105 ஓகேங்களா இன்டூ 100. ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து நமக்கு தோராயமாக பார்த்தா 19% வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ 19% வருது. அப்போ இதுல யாரு லோயஸ்ட்? 20யா? இது ரெண்டும் சேம் 20 20 20. அப்போ இதுதான் லோயஸ்ட். லீஸ்ட் கம்மியான யூட்டிலைசேஷன். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப இங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வந்து 20% வருது. ஷார்ட்டஸ்ட் ஜாப் வந்து 20% அண்ட் ரவுண்ட் ராபின் பாத்தீங்கன்னா 19% வருது ஓகேங்களா. ஸோ அப்ப ஸ்டாட்டிக் ப்ரியாரிட்டி ஏன் நம்ம போடல அப்படின்னா, ஸ்டாட்டிக் ப்ரியாரிட்டினா என்னன்னா ஃபிக்ஸ்டு ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் வரது ஹையஸ்ட். இப்ப P1 தான் ஹையஸ்ட், அடுத்தது P2, அதுக்கப்புறம் தான் P2. ஸோ இது பாத்தீங்கன்னாலும் லைக்கா எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மெத்தட். அப்ப இதுவும் என்ன ஆகும்னா நமக்கு 20% தான் வரும் ஓகேங்களா. இது மூணுமே ஃபர்ஸ்ட் கம் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறதுனால மூணுமே 20%. ஸோ லீஸ்ட்னு பார்த்தோம்னா நமக்கு ரவுண்ட் ராபின் தான். ஸோ ஆன்சர் இஸ் டி.
ஓகேங்களா, அதான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ரவுண்ட் ராபின் 5 மில்லி செகண்ட்ஸ்ங்கிறப்போ நமக்கு தோராயமா ஒரு 19% யூட்டிலைசேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வந்து 20, அது எஸ்ஆர்ஜெஃப்பும் 20. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே சேம் பர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, அதனால ஸ்டாட்டிக் பீரியட்னாலும் இதுவும் அதே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரதா ஃபர்ஸ்ட், அப்ப P1 ஃபர்ஸ்ட், அடுத்ததா P2. அப்படி ரன் பண்ணாலும் நமக்கு என்ன மெத்தட்ல வருது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் வருது. ஸோ அதனால இது மூணுமே 20%, நமக்கு ரவுண்ட் ராபின் மட்டும்தான் 19%. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கன்சிடர் த செட் ஆஃப் டாஸ்க், n டாஸ்க் இருக்கு வித் நோன் த ரன் டைம்ஸ் வந்து என்னன்னா R1ல இருந்து Rn வரைக்கும். ஓகே, ஒரு நம்பர் ஆஃப் டாஸ்க் இருக்கு டு பி ரன் ஆன் த யூனி ப்ராசஸர் மினி சிஸ்டம். அதாவது யூனி ப்ராசஸ் அப்படின்னாவே சிங்கிள் ப்ராசஸர் சொல்லியாச்சு. ஓகே, அதுல வந்து லைனா ரன் ஆயிட்டு இருக்காங்க Rn வரைக்கும், R1ல இருந்து. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸர் ஷெடியூலிங் அல்காரிதம் வில் ரிசல்ட் இஸ் த மேக்ஸிமம் த்ரூபுட் யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரவுண்ட் ராபினா, ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். இதுல நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம். யூனி ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராசஸ் தான் அட் அ டைம்ல ஒரு சிபியூல ரன் ஆகும். ஸோ ஒவ்வொன்றா தான் கம்ப்ளீட் ஆயிட்டு போகும். அப்போ இருக்கிறதுலயே நம்ம பெஸ்ட் ஆப்டிமல்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் தான். ஓகேங்களா, இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்டிமல் அல்காரிதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஷார்டஸ்ட் தான். நீங்க எல்லா அல்காரிதமும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் கொஸ்டின் தான். அதான் இங்க கொடுத்துருக்கேன். The algorithm that results maximum throughput is shortest job first by priority shortest. ஏன்னா ஷார்ட்டர் ஜாப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறனால நமக்கு அது வந்து ஆப்டிமலா இருக்கும். ஓகே, which of the following is false about SJF? false எதுன்னு கேக்குறாங்க. in case maximum average waiting time. ஆமா, மினிமம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமா, ட்ரூ தான் இது, நாட் ஃபால்ஸ். ஓகே, இட் கேஸ் ஸ்டார்வேஷன், அதுவும் ட்ரூ தான். அப்ப ரெண்டுமே ட்ரூவா இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும், இது போத்துன்னு போட்டக்கூடாது. ஏன்னா போத்து இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்க போத்துன்னு போட்டீங்கன்னா அது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ நெய்தர் S1 ஆர் S2. ஓகேங்களா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட், the maximum number of process that can be in ready state for the computer system in CPU. அதாவது ஒரு ரெடி ஸ்டேட் சொன்னோம் இல்லைங்களா, ரெடி, அடுத்தது ரன்னிங், கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும், நியூ வரும். ஸோ இந்த மேக்ஸிமம் ப்ராசஸ் எவ்வளோ இருக்கணும் ரெடி ஸ்டேட் அப்படின்னா என்னா, என் ஸ்கொயர்டா, 2n இண்டிபெண்ட் ஆஃப் என்ன. ஸோ மல்டி ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தான் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்றோம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் என்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து நம்ம உள்ள ரெடி ஸ்டேட்குள்ள கியூ பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, அதனாலதான் இது ஜாப் பூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, independent of n. Next, which of the following is not optimization criteria in the design of CPU scheduling algorithm? எது வராதுன்னு கேக்குறாங்க. மினிமம் CPU யூட்டிலைசேஷனா, மேக்ஸிமம் த்ரூபுட், மினிமம் டர்ன் ஓவர் டைம், மினிமம் வெயிட்டிங் டைம். இது எது வராதுன்னு கேக்குறாங்க. மேக்ஸிமம் த்ரூபுட் இருக்கணும், கரெக்ட். மினிமம் டர்ன் ஓவர் டைம், கரெக்ட். அந்த டர்ன் ஓவர் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாதான் டக்கு டக்குன்னு எல்லா ப்ராசஸும் ரன் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அதுவும் கரெக்ட். மினிமம் வெயிட்டிங் டைம், எஸ், இதுதான் ரொம்ப அது. அப்போ மினிமம் சிபி யூட்டிலைசேஷனா இருக்கணுமா, தப்பு. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனா இருக்கும். நீங்க நாட்டுங்கிறனால நமக்கு மினிமம் வந்தது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் வேணும். நெக்ஸ்ட், 5 ஜாப்ஸ் ABCDEன்னு ஒரு 5 ஜாப்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரெடி கியூல வெயிட்டிங் இன் த ரெடி கியூ. ஓகே, their accepted run times 9, 6, 3, 5 and X is respectively. All jobs entered in the ready queue at the time 0. The must run in dash order to the minimize average response time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. F3 சொல்லிட்டாங்க. எக்ஸுக்கும், அதாவது இந்த எக்ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3யோட அதிகமா 5யோட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி. இப்ப இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா எந்த ஆர்டர்ல ரன் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மினிமம் இதை ஃபர்ஸ்ட் எந்த அல்காரிதம் கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ மினிமம் ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, SJF தான், ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம்னா அப்ப அதுதானே, யாருக்கு பர்ஸ்ட் டைம் கம்மியா இருக்காங்களோ அவங்க தானே ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ நமக்கு எத்தனை ஜாப்ஸ் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 5 ஜாப்ஸ் இருக்கு. A B C D E. ஓகே, 5 ஜாப்ஸ் கொடுத்துட்டாங்க ரெடி கியூல. ஓகே, அதனோட ரன் டைம், அதாவது பர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 9, 6, 3, 5. இது எக்ஸ் நமக்கு தெரியாது. ஓகே ஓகே, அட் த டைம் அரைவல் டைம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 0th அரைவல் டைம் தான். ஸோ
நமக்கு ஒரு டேபிளர் காலம் கிடைச்சிருச்சா? எஸ், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் டேபிளர் காலம் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம இது எந்த ஆர்டர்லயும் சொல்லணும். ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னா இது என்ன மெத்தடு? எஸ், நான் பிரிமிட்டிவ் மெத்தட். சோ நான் பிரிமிட்டிவ்னா யார் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா இருக்காங்களோ அவங்கதான். எல்லாருமே அரைவல் டைம்ஸ்னால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுல யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க ரன் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் யாரு? 3 தான் கம்மியா இருக்காங்க. சோ அப்போ சி கரெக்ட். அடுத்தது யார் கம்மியா இருக்காங்க? தெரியல. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 5. ஓகேங்களா? அப்போ யார் அது? டி. அடுத்தது பாத்தீங்கன்னா யார் கம்மியா இருக்காங்க? டி. அடுத்தது யாரு? ஏ. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இந்த இ எங்க வரும்? நமக்கு இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்காக தான். அப்போ 3 வந்து இது டி. சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில, அதாவது 3 விட பெருசா இருக்கும், 5 சின்னதா இருக்கும். அப்ப 5க்கு முன்னாடியே ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போ இ வந்து இந்த இடத்துல தான் ரன் ஆகும். கரெக்டுங்களா? புரியுதா? ஏன்னா இ ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் 5 ரன் ஆகும். ஏன்னா வேற எதுவும் 4 இங்க எதுவுமே கொடுக்கல. சோ அதனால கண்டிப்பா இக்கு அப்புறம் தான் நமக்கு டி ரன் ஆகும். ஏன்னா டி வந்து 5. அது இங்க கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ நமக்கு ஃபார்மேட் என்ன? ஃபர்ஸ்ட் சி ரன் ஆகும் 3, அடுத்தது இ ரன் ஆகும், அப்புறம் டி ரன் ஆகும் 5, அடுத்தது பி 6, அடுத்தது ஏ 9. இது நம்ம ஃபார்மேட் எங்க இருக்கு? CEDBA. எஸ், ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்களா? இங்க எக்ஸ்க்கு தான் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க? 3 விட அதிகம், 5 கம்மி. சோ அந்த இன்டர்மீடியேட்டட் வேல்யூ. சோ ஒவ்வொன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணோம் எஸ்ஜேஎஃப் மெத்தட்ல. எஸ்ஜேஎஃப் மெத்தட்ல அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஆர்டர் தான் அங்க. ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. நெக்ஸ்ட், which of the following scheduling algorithm make a starvation? Starvation எதுல வரும்னு கேட்டிருக்காங்க. First come first serve, round robin, priority, shortest process next, shortest of person SJF, shortest remaining time SRTF. ஓகேங்களா? சோ இதுல யாரு நம்ம தெரியும்னா இந்த பக்கம் லைனா எழுதிக்கலாமா? நமக்கு ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கொடுத்திருக்காங்க, ரவுண்ட் ராபின் கொடுத்திருக்காங்க, ப்ரியாரிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, அடுத்து எஸ்ஜேஎஃப், அடுத்து எஸ்ஆர்டிஎஃப். ஓகேங்களா? சோ இதுல யாரெல்லாம் ஸ்டார்வேஷன் வரும்? நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்க்கு கான்வே எஃபெக்ட் தான். சோ ஸ்டார்வேஷன் கிடையாது. சோ அப்போ இது வராது. ரவுண்ட் ராபின் ஃபேர் அல்காரிதம். சோ அதனால இதுவும் வராது. சோ அவர் ப்ரியாரிட்டி எஸ்ஜேஎஃப் எல்லாமே வந்து ஸ்டார்வேஷன் அக்கர் ஆகும். அப்போ என்னென்ன? சிடிஇ. சிடிஇ எங்க இருக்கு? பி. சோ ஆப்ஷன் இஸ் பி இஸ் கரெக்ட். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், which of the following statement is true? ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ the hard real time OS is less jitter than soft real time. Hard real time OS has more jitter than soft real time. Hard real time OS is equal to jitter of the soft real. அதாவது ஈக்குவலா இருக்குமா, அதிகமா இருக்குமா, லெஸ்ஸா இருக்குமா? jitter than, அதாவது ஜிட்டரோட எப்போ? சாஃப்ட் ரியல் டைம்ல, அல்லது எதுவுமே இல்லையா? the answer. கொஸ்டின் இத பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட் ரியல் டைம் OS வந்து லெஸ் ஜிட்டர் தென் சாஃப்ட் ரியல் டைம். பிகாஸ் ஜிட்டர் அப்படின்னா என்னன்னா வேரியேஷன் இன் டாஸ்க் எக்ஸிகியூஷன் டைம். ஓகேங்களா? ஒரு இடத்துல போயிட்டு எக்ஸிகியூஷன் டைம் இருக்கு இல்லையா, அதனோட வேரியேஷன் தான் இங்க இருந்து போகுது. அப்ப அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, அந்த வேரியேஷன் தான் வந்து நம்ம ஜிட்டர் சொல்லுவோம். ஹார்ட் ரியல் டைம்னா ஒண்ணுன்னா கேரண்டி ஸ்ட்ரிக்ட் டைமிங். ஓகேங்களா? அப்ப ஜிட்டர் வந்து எப்படி இருக்கணும்னா மினிமைஸ்டா இருக்கணும். சாஃப்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா சம்திங் வேரியேஷன், டைமிங் வேரியேஷன் தான், ஆனா ஹையரா இருக்கும். சாஃப்ட்டுக்கு ஹையரா இருக்கணும், ஹார்ட்க்கு வந்து மினிமைஸ்டா இருக்கும். இது ரொம்ப இதை தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதாவது இப்போ ஏர் பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கார்ல, டக்குன்னு அது வித்தின் செகண்ட்ஸ்ல அந்த ஏர் பேக் வந்தாதான் நமக்கு சேஃப்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கும். சோ அதனோட டைம் வேரியேஷன், அது போய் அந்த ஏர் பேக் இதாகிறதுக்கு எவ்வளவு வேரியேஷன்னா அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சாஃப்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ரிக்ட், அதனாலதான் வந்து அது ஹையரா இருக்கும் ஜிட்டரோட. ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ் வர்றதுக்கு அந்த டைம் எவ்வளவு எடுத்துக்குதோ அதுதான் ஜிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஏர் பேக்கு பிரஸ் ஆகி நமக்கு ஃபுல்லா வர்றதுக்காக
அந்த டைம் எடுத்துக்கிறது வந்து ஹார்ட் ரியல் டைம்ல ஜிட்டர் டைம் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் டைமா இருக்கும். ரொம்ப மைக்ரோ செகண்ட்ஸ், ரொம்ப நேனோ செகண்ட், அந்த அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் கீழே இருக்கணும். அப்படி இருந்தாதான் டக்குன்னு நமக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா? அதனாலதான் லெஸ்ஸர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், in which of the following scheduling criteria context switching will never take place? Context switching வராது, never. அப்ப என்ன, ரவுண்ட் ராபினா, பிரிமிட்டிவா, நான் பிரிமிட்டிவா, பிரிமிட்டிவ் பிஆர்டியா? ரவுண்ட் ராபின் நமக்கு டைம் சைஸ் இருக்கனால கண்டிப்பா கான்டாக்ட் ஸ்விட்சிங் இருக்கும். ஓகேங்களா? நான் பிரிமிட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, பிரிமிட்டிவ் அப்படிங்கிறப்போ வர்றப்போ போறப்ப இன்டரப்ட் அந்த மாதிரி கான்டாக்ட் ஸ்விட்சிங் வரும். நான் பிரிமிட்டிவ் மட்டும்தான் கான்டாக்ட் ஸ்விட்சிங் வராது. ஓகேங்களா? பிரிமிட்டிவ் பிரியாரிட்டிக்கும் வந்து நமக்கு கிடைக்கும். பிரிமிட்டிவ்னாவே கான்டாக்ட் ஸ்விட்சிங் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? நான் பிரிமிட்டிவ்க்கு இருக்காது. ஏன்னா அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தானே அடுத்த ப்ராசஸ் போகுது. சோ அதனால திரும்ப அந்த ப்ராசஸ்க்கு ஒர்க் இருக்காது. அதனால நான் பிரிமிட்டிவ் அல்காரிதம் கான்டாக்ட் ஸ்விட்சிங் இஸ் வில் நெவர் டேக் பிளேஸ் பிகாஸ் இட்ஸ் டஸ் நாட் அலோ த ஸ்விட்ச் த ப்ராசஸ் அன்டில் கம்ப்ளீட் ஃபுல். அந்த ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எந்த ப்ராசஸையும் அலோ பண்ணாது. சோ அதனாலதான் இது வந்து கான்டாக்ட் ஸ்விட்சிங் அங்க நெவர் டேக் பிளேஸ். ஓகே, a process is steady state is waiting for CPU allocation assertion கொடுத்திருக்காங்க. ரீசன் வந்து CPU ஷெடியூலிங் அல்காரிதம் டிசைட் விச் ப்ராசஸ் ரன். இது வந்து ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷனான்னு கேட்டாங்க. எப்பயுமே அசர்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஒய், பிகாஸ் அந்த வேர்ட்ஸை போட்டு பாருங்க, கரெக்டா வரும். என்ன சொல்லிருக்காங்க, a process in the ready state waiting for CPU allocation. ஆமா, எதுக்கு ரெடி ஸ்டேட்ல இருக்கு, அடுத்தது ரன் ஆகிறதுக்காக நம்ம ரெடி ஸ்டேட்ல சிபியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ரெடி ஸ்டேட். இட்ஸ் ட்ரூ, கரெக்ட். CPU ஷெடியூலிங் அல்காரிதம் டிசைட் விச் ப்ராசஸ். CPU ஷெடியூலிங் எதுக்கு, அடுத்தது யார் போவாங்க. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டபிள் தான். கரெக்டுங்களா? யார் போவாங்க, ரெடி ஸ்டேட்ல இருக்கிறதா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எந்த அல்காரிதம் மூலியமா தான் நம்ம அடுத்து எந்த ப்ராசஸ் உள்ள போகுதுங்கிறத டிசைட் பண்ணுவோம். சோ அதனால இது ரெண்டுமே போத் ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட், a process can directly move from ready state to waiting state. அதாவது நம்ம முதல்ல ஸ்டேட்டை வந்து ஞாபகப்படுத்தணும். நியூ, ரெடி, ஏன்னா எல்லாத்துக்கும் டக்குன்னு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது இல்லையா. ரன்னிங், அடுத்தது எக்ஸிட் போடுறேன் நானு, எக்ஸிட், அடுத்தது வெயிட். ஓகேங்களா? இப்படி இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, கேன் ப்ராசஸ் டைரக்ட்லி மூவ் ஃப்ரம் ரெடி டு வெயிட்டிங். ரெடில இருந்து வெயிட்டிங் போமா டைரக்டா? ஃபால்ஸ். அப்பயே தெரிஞ்சு போச்சு இது ஃபால்ஸ். ஏன்னா வெயிட்டிங்ல இருந்து ரெடிக்கு போகுமே தவிர ரெடில இருந்து வெயிட்டிங் வராது. ஓகே, வெயிட்டிங் ஸ்டேட் இஸ் என்டர்ட் ஒன்லி ஆஃப்டர் CPU எக்ஸிகியூஷன் பிகைன். ஆமா, எப்பயுமே வந்து என்ன சொல்றேன்னா, வெயிட் எக்ஸிகியூஷன் நீங்க பண்ணிட்டு இருக்கப்ப ஐஓ இடையில தேவைப்பட்டாதான் நம்ம வெயிட்டிங் வரும். சோ அதான் சொல்லிருக்காங்க, என்டர்ட் ஒன்லி எப்ப, ஆஃப்டர் எக்ஸிகியூஷன். CPU எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வெயிட்டிங் ஸ்டேஜ். ஏன்னா இன் பிட்வீன்ல தான் நமக்கு ஐஓ தேவைப்பட்டதா, அப்ப வெயிட்டிங் ஸ்டேஜ் போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ இது ட்ரூ. அப்ப A இஸ் ஃபால்ஸ் அண்ட் B, R இஸ் ட்ரூ. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், a program is an active entity, process is passive entity. ஓகேங்களா? ப்ரோக்ராம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்டிவ், ப்ராசஸ் வந்து என்னன்னா பாசிவ் சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே ப்ராசஸ் ஸ்டேட் கிளாஸ்ல வீடியோல சொல்லியிருக்கேன், ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஆக்டிவேஷன். சோ இதுதான் ஆக்டிவ். ஓகேங்களா? இது ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். அப்படியே ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் வந்து என்னன்னா பாசிவ். சோ ரெண்டுமே ஃபால்ஸ்ங்கிறப்போ நமக்கு போத் ஆர். ப்ரோக்ராம் பாசிவ், ப்ராசஸ் வந்து ஆக்டிவ். ஓகேங்களா? ஏன்னா இட்ஸ் டேட்டா, டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டா, அவ்வளவுதான். ஆனா அதை இன்ஸ்ட்ரக்ஷன் பை இன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம ரன் பண்றதுதான் ப்ராசஸ் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த 50 கொஷின்ஸ்ல எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இந்த 50 கொஸ்டின்ஸ் நீங்க தரவா இருந்தீங்கன்னாவே ப்ராசஸ் ஸ்டேட்டஸ், CPU ஷெட்யூலிங் அண்ட் அல்காரிதம்ஸ்ல கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட், புட் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.